தன்னை புகழாது இருமப்ப இராது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஆசிரியர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எசப்பா, என்று நடக்க போகிற எசப்பா பப்பட் ஷோ, எசப்பா பாடல், கதை, வசனம் எல்லாம் பிள்ளைகள் மனசில் பதிந்து எல்லாரும் எசப்பா நல்லபடியாக எதிர்காலங்களில் ஒரு கனி தரும் மரங்களாய் வளர உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். எங்களோடு கூட வாங்க. வராத பிள்ளைகளையும் நீர் அழைத்துட்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு ஒரு ஈஸியான பாட்டு படிக்கலாமா? இந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? 16 எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அப்ப எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் ஜீசஸ். சரி, பாடுவோமா? ஒன்று கவனிச்சுக்கோங்க, இது 2 டைம் படிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அல்லேலூயா சொல்லக்கூடாது, சரியா? 2வது டைம் தான் சொல்லணும். படிக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். அல்லேலூயா. அழகா இருக்குல்ல? எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் ஜீசஸ். பாட்டு தாளி இருக்கா எல்லாருக்கிட்டையும்? தூக்கி காட்டுங்க. எல்லாரும் பாட்டுத்தாளை அப்படி நேராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி பாட்டுத்தாளை பார்த்து பாடணும், சரியா? ரெடி, ஸ்டார்ட். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். அல்லேலூயா. பாதி பேர் பாடவே இல்லையா? தெரியாதா பாட்டு? மூடி வெரி குட், சூப்பராக பாடிட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு விபிஎஸ் கிளாப். ஆக்ஷன் பண்ணுவோமா வேண்டாமா? என்ன பாட்டுக்கு பண்ணலாம்? எல்லா பாட்டுக்கும் நீங்கள் பண்ணுங்க, சரியா? அங்கே வந்து இப்போ ஏதாவது 2 பாட்டுக்கு சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி. சரி, எல்லாரும் எழும்புங்க, ஆக்ஷன் பண்ணுவோம். சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தானே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தானே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினால் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினால் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே.
சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே எட்டாவது நாள் அப்படிதானே? 7 நாள் உள்ள வசனம் எல்லாரும் படிச்சாச்சா? கருத்து வசனம் அப்புறம் 7 நாள் உள்ள வசனம். சரி, 10வது நாள் எல்லாரும் சேர்த்து சொல்லிடணும். சரியா? இன்னைக்குள்ள தலைப்பு வசனம் பார்க்கலாமா? அன்பு புகழ் விரும்பாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகம். தலைப்பும் அதிகாரம் எழுதிக்கோங்க. வசனம் சின்னதுதான், அப்படி தானே? சின்ன பிள்ளைங்க சொல்லட்டும். சரியா? இன்னைக்கு பிரைமரி வரைக்கும் உள்ள பிள்ளைங்க சொல்லலாம். அன்பு புகழ் விரும்பாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகம். நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. சரியா? சத்தமாக சொல்லலாமா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? காலையில் என்ன சாப்பிட்டீங்க? எல்லோரும் நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்தோட பவரும் இப்போ வெளியே வரணும். சரியா? அன்பு புகழ் விரும்பாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகம். சரி, இந்த வசனத்தை யாராவது வந்து சொல்லலாமா? அன்பு தன்னை புகழாது, அன்பு புகழ் விரும்பாது, அன்பு தன்னை புகழாது, இருமப்பா இராது. 1 கொரிந்தியர் 13:4ஆம் வசனத்தின் பின்பாகம். அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது, அன்பில் புகழ் விரும்பாத, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பாகம்.
பிகினரில் யாராவது வரலாமா? சின்ன பிள்ளைங்கள்ல ஓடி ஓடி. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. 8 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 13:4. தேங்க்யூ. அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது. 1 கொரிந்தியர் 13:8 4ஆம் வசனத்தின் பின்பாகம். விபிஸ் கிளப் பண்ணிடலாமா? ரொம்ப பெருமையாக எல்லார்கிட்டையும் சொல்லுவோம், அப்படி தானே? புது ட்ரெஸ் எடுத்தால் இன்றைக்கி நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டுவோம், அப்படி தானே? புது பெண் வாங்கினா கூட காட்டுவோம். இப்போ கூட ப்ரைஸ் வாங்கிட்டு போய் யாரெல்லாம் காட்டினீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட காட்டினியா? நம்ம அப்படி புகழாக இருக்கக்கூடாது, சரியா? வசனத்தில் என்ன சொல்லுது? அன்பு தன்னை புகழாது. நம்ம எல்லார்கிட்டையும் ஏசப்பாவோட அன்பு இருந்துச்சுன்னா நம்மளையே புகழ மாட்டோம், சரியா? மற்றவங்க கிட்ட தாழ்மையாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி, இப்போ ஒரு கதை பார்க்கலாமா? பைபிள் ஸ்டோரி நம்ம ஜெபிலாக்கா வந்து இப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க. எல்லாரும் அமைதியாக கவனிக்கணும். எல்லாரும் கதை கேட்கலாமா? நம்ம எல்லாரும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம்? நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா நூலினால் ஆன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம், சரியா? நூலினால் ஆன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஐயா இருந்தாங்க. அந்த ஐயா ஒட்டக மயிர் இருக்குல்ல, அதனால ஆன ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. இடுப்பில் வார்க்கச்சை கட்டியிருந்தாங்க, சரியா? என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? ஒட்டக மயிரான ட்ரெஸ்ஸும் இடுப்பில் வார்க்கச்சையும் கட்டியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிடுவாங்க. நம்மளாம் என்ன சாப்பிடுவோம்? சோறு, பீட்சா, பர்கர் அப்படின்னு சாப்பிடுவோம், அப்படி தானே? ஆனால் அவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னா வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிட்டாங்க, சரியா? அப்போது அவங்க பக்கத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் என்ன செய்வாங்க? எப்போவும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சொல்லுவாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போது பக்கத்துக்கு கிராமத்தில் இருக்க எல்லாருமே வந்து யோர்தான் அங்கே ஒரு நதி இருக்கும். அந்த நதியில் ஞானஸ்தானம் பெறதுக்காக எல்லோரும் வருவாங்க. அவங்க பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு அவங்க பேர் என்னென்னா யோவான் ஸ்நானகன், சரியா? அவங்க தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பாவங்களுக்காக நான் இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கேன், ஆனால் என்னிலும் வல்லவர் ஒருத்தர் இருக்கார், அவர் அடுத்தது உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அவர் நான் வந்து உங்களுக்கு ஜலத்தினால கொடுக்கேன், ஆனால் அவர் வல்லமையினால் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவார். அப்படியே ஒரு நாள் இருக்கும்போது ஏசப்பா இந்த யோவான் ஸ்தானங்களிடம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வருவாங்க. அப்போ இந்த யோவான் ஸ்தானங்கன்னு சொல்லுவார், ஏசப்பா நான் உங்கள் இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெறணும், ஆனால் நீங்கள் என்னிடத்துல வந்து பெறுதீங்களே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஏசப்பா சொல்லுவாங்க, இந்த வாட்டி நீ எனக்கு இடம் கொடு, நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யோவான் ஸ்தானகன் வந்து ஏசப்பாக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு, சரியா? இந்த வானத்தையும் பூமியும் படைச்சது யார்? ஏசப்பா, அப்படி தானே? ஆனால் ஏசப்பா அதை கூட இது பண்ணாமல் யார்கிட்ட வந்து யோவான் ஸ்தானன்ட்ட வந்து ஞானஸ்தானம் பெறுதாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் நம்மளும் ஏதாவது ஒரு இருந்தாலும் அதை வச்சு இது பண்ணாமல் ஏசப்பா மாதிரி நம்மளும் வாழணும், சரியா? அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? சின்ன பிள்ளைங்க இறங்க சொல்லுங்க, அவங்க என்னதெல்லாம் சாப்பிட்டாங்க அந்த ஐயா? அங்க ஒரு நதி இருந்துல, அது என்ன நதி? இருந்ததா? எல்லாருக்கும் சாக்லேட்லாம் கொடுத்தாங்க, அப்படிதானே? சரி, என்ன ஒரு கதை, சரியா? மே மாதம் லீவ் விட்டாச்சு, அப்படி தானே? விபிஸ் முடிஞ்சோன்னே எல்லாரும் எங்கே போவோம்? இல்லை, ஊருக்கு போவோம், அப்படி தானே? எங்கேயாவது நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போவோமா? ஊருக்கு போவோம் தானே?
நம்ம பெரியம்மா வீட்டுக்கு பாட்டி தாத்தா வீட்டுக்கெலாம் போவோமா? வீட்டில் தான் இருப்போமா? போனியா? எதில் போவோம்? பஸ்ஸில், காரில், பைக்கில், ஸ்கூட்டியில், வேறு எதுலேயுமே போக மாட்டிங்களா? ஏன் இந்த ட்ரெயினில் ஃப்ளைட்லலாம் போக மாட்டீங்களா? ட்ரெயினில் போகிறதுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்? பார்த்தீங்களா, டீச்சர் வந்து ட்ரெயினில் இருந்து வந்திருக்காங்க. ட்ரெயினில் பாம்பேலேருந்து நமக்காக இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், ட்ரெயின் எப்படி போகும்? குச்சு குச்சு அப்படி போவோம், அப்படி தானே? அப்படி ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, சரியா? அதில் ஒரு அண்ணன் உட்காந்து ஒரு புக்கு வாசிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. அந்த அன்னை பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், ஒரு விஞ்ஞானி இருக்கார், சரியா? இவர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காரு. பார்க்க நல்லா சின்ன பையனாக இருக்கானே, நல்லா அமைதியாக உட்காந்து புக்கு வாசிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த அன்னைக்கிட்ட அந்த விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, பேச்சு கொடுக்காரு. தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அந்த அண்ணன் சொல்கிறாங்க, நான் ஒரு விஞ்ஞானி, நான் இப்போ பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிச்சுட்டு இருக்காங்களா? அப்போ அதுக்கு அந்த விஞ்ஞானி கேட்குறாரு, நீ ஒரு விஞ்ஞானின்னு சொல்கிறியே, நீ என்ன கடவுள் பைபிள் இதெல்லாம் எப்படி நீ நம்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஞ்ஞானி கேட்குறாரு. அதுக்கு அந்த அண்ணன் என்ன பண்ணல, ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக அந்த பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டு 2 பேருமே கீழே இறங்கிட்டாங்க. இறங்கின உடனே, தம்பி இது என்னோட விசிட்டிங் கார்டு, இதை நீ வச்சுக்க, என்னை வந்து பாரு, நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அண்ணன் ஒன்றுமே சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, வாங்கி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. அப்போது வச்சுட்டு இந்த அண்ணன் போகிறப்போ சொல்கிறாங்க, கொடுக்குறாங்களா விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்களா? நான் உனக்கு தந்திருக்கேன், நீ உன்னோடது எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த அண்ணனும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்குறாங்க. அதை விசிட்டிங் கார்டை வாங்கி பார்த்தா அந்த விஞ்ஞானிக்கு ஒரே ஷாக்கு. ஐயோ சார் நீங்களா? ஐயோ உங்களை நான் பார்க்கணுன்னு எவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நீங்களா? உங்களை போய் நான் இப்படி பேசிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படி பேச மாட்டேனா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் எனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் உங்களை வந்து எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படபடன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன். யாருக்கெல்லாம் தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன்? யாருக்கெல்லாம் தெரியும்? எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? அந்த அண்ணன் தான் ட்ரெயினில் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க, சரியா? அப்போது இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்து நீ இந்த தேதியில் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேருமே போயிட்டாங்க. அந்த விஞ்ஞானிக்கு ஒரே கஷ்டம், ஐயோ இவ்வளோ பெரிய ஆளை நம்ம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரே கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது அவருக்கு. அதே நேரம் நம்ம இன்னொரு நாள் அவரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அந்த நாள் வந்துச்சு. அந்த விஞ்ஞானி போய் யாரை போய் பார்க்குறாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனை போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவரோட ரூம் ரொம்ப அமைதியாக இருக்கார், ரொம்ப சாந்தமாக இருக்கார். அப்போது அவர் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ தாழ்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் கண்டுபிடிச்சதெல்லாம் என்னது, இந்த உலக பிரகாரமானது, அதெல்லாம் அழிச்சா உடனே அழிஞ்சிரும், அப்படி தானே? ஆனால் தேவன் எதெல்லாம் படைச்சிருக்காங்க, என்னெல்லாம் படைச்சிருக்காங்க? வானம், பூமி, சூரியன், நிலா, நட்சத்திரங்கள், நம்மளையும் படைச்சது அவங்க தான், அப்படி தானே? இந்த மாதிரி நிறைய படைப்புகளை படைச்ச தேவனே அவ்வளோ தாழ்மையாக இருந்தாங்க. அதனால நான் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதை நினச்சி நான் பெருமை பாராட்டுனா நான் அதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, அழுதாரு. ஐயோ நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பெருமையாக சுற்றினேன் இந்த ஊருக்குள்ளே, ஆனால் நீங்கள் இப்படி சொல்லதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் இனிமேல் என்ன பண்ணுவேன், நான் இப்படி பெருமை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. நம்மளும் அப்படி தான் ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்போம், கொஞ்சம் படிக்க தெரியாத பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம், அவங்கக்கிட்ட பேச மாட்டோம், அப்படி தானே? அநேக டைமில் அப்படி தான் பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது, சரியா? புகழை ஏசப்பா என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. எவ்வளோ படைச்சிருக்காங்க, அவங்களே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, புகழை விரும்பாமல் இருக்கும்போது நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம பெருமையை எல்லாத்தையும் காட்டக்கூடாது, சரியா? மெதுவா ரெடி ஸ்டார்ட். ஆமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை, ஆமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை, பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர்
வெற்றியில் மகிழும் போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே ஹே ஹே பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும் போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே ஆமை ஆமை பொறாமை இல்லை நன்மை நல்ல நன்மை உண்டாமே தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் நன்மை நல்ல நன்மை உண்டாமே தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார் போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே ஹே ஹே மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார் போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே ஆமை ஆமை பொறாமை இல்லை. ரெடியா? செய்யுங்க. ஓ எல்லாம் நான் பண்ற மாதிரி பண்ணுவீங்களா? சரி சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். பக்கத்துல கை கொடுத்து ஹலோ. எனக்கு ஒரு ஆள் வேணுமே, யாரை கூப்பிடலாம்? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? வாங்க. பிஸியா இருக்கீங்களா? சரி தம்பி உட்காரு. சின்ன தம்பி பெரிய தம்பி யார் இல்லையா? வாங்க. தம்பி உற்சாகமா இருக்காரு. வாங்க. அவன் வழி விடுற மேலே விழுந்துறான் அவனுக்கு. சரி பேசக்கூடாதுண்ணே, பேசக்கூடாது. நான் மைக்கு பேசாம நீங்க பேசக்கூடாது, ஓகேவா? தேவை கத்தக்கூடாது. சரி நீங்க பேசி முடிங்க, அப்புறம் நான் பேசிக்கிறேண்ணே. ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பேசுறீங்க. ஆமா. ஏ தம்பி சகப்பு சட்டை ஐயா, தம்பியா பாப்பாவா அது? ஹலோ சபாஸ் பண்ணலாமா? சரி வேகமா. ஹாய் ஹலோ சபாஸ். 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 ஐயோ தம்பி குத்திட்டுனா. சரி உட்காருங்க. சரி ஓகே கவனிங்க. அண்ணன் பேர் சுபாஷ், என் பேர் தம்பி. போதும் பேசக்கூடாது தம்பி. இங்க பாரு தம்பி, அந்த சிரிச்சுட்டு அப்படி வந்துடணும் வெளியில, ஓகேவா? அங்கே செய்யக்கூடாது, அப்படி வந்துடணும். சரிதானா? ஓகே கவனி. ஹலோ சபாஸ். சரி கவனிங்க. அண்ணன் பேர் சுபாஷ், என் பேர் என்ன பேரு? என் பேர் சுபாஷ். உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருமா? உங்க டீமுக்கு ஒரு பேர் வச்சுருமா? எங்க டீமுக்கு ஆல்ரெடி பேர் வச்சிருக்கீங்களா? இல்ல. சரி புதுசா வச்சுருவோண்ணே. சரி நீங்களா ஸ்ட்ராபெரி டீம். நீங்களா யாரு? ஆமா, இங்க இருந்து கடைசி அந்த அக்கா வரைக்கும், ஓகேவா? நீங்களா யாரு? சரி ஓகே, நீங்களா ஸ்ட்ராபெரி டீம். ஓகே, இங்க இருந்து அவங்க கடைசி வரைக்கும். நீங்க வந்து வெண்ணிலா டீம். என்ன டீம்? வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்குமா? ஐஸ்கிரீம் பிடிக்குமா? வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உனக்கு பிடிக்காதா? சரி சாப்பிடாதானே. ஓகே சரி. அப்ப நீங்களா என்ன டீமு? சரி நீங்களா என்ன டீமு? ஓகே. இப்போ ஸ்ட்ராபெரி டீம் நல்லா பண்ண போறாங்களா, வெண்ணிலா டீம் நல்லா பண்ணாம பார்க்க போறோம். ஓகே ஓகே. உங்க பேருக்கா? கவிதாவா? சரி கவிதாக்கா, நீங்க இந்த நடுவர், ஓகேவா? சரி சிஸ்டர் உங்க பேரு? லான்சியாவா? லான்சியா. சரி நீங்க தான் வெண்ணிலா டீமோட லீடர், ஓகேவா? சரி சிஸ்டர் உங்க பேர் என்ன பேரு? ஜெபீலா. சரி ஓகே. ஜெபீலா ஜிம்பிளா இருக்கீங்க. சரி ஜெபீலாக்கா, நீங்க தான் இவங்க ஸ்ட்ராபெரி டீமோட லீடர், ஓகேவா? சரி எந்த டீம் நல்லா பண்ண போறாங்க நீங்க கரெக்டாக சொல்லணும், ஓகேவா? லலிதாக்கா. சரி கவிதாக்கா. கவிதாக்கா. சரி பண்ணிடலாமா? ஓகே சரி. இன்னொன்று சொல்லி தரேன் உங்களுக்கு. அண்ணன் ஆர் யூ ரெடின்னு கேட்பேன். என்ன இங்கே கற்றுக் கொடுத்துருக்கீங்க? ஆர் யூ ரெடிக்கு என்ன சொல்லுவீங்க? சரி சூப்பர், அதுவே நல்லா இருக்கு, அதுவே பண்ணுங்க, ஓகேவா? இன்னொன்று சொல்லி தரவன கற்றுக்கொள்ளுங்க, ஓகேவா? சரி நான் ஆர் யூ ரெடி சொன்ன நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஏசப்பாவின் பிள்ளை, ஐ ஆம் ரெடி சொல்லணும், ஓகேவா? சொல்லுங்க பாப்பா. சரி இது பண்ணுமா? நீங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தது பண்ணுமா? இதே பண்ணிடுவோமா? சரி சொல்லுங்க. நான் ஏசப்பாவின் பிள்ளை, ஐ ஆம் ரெடி. சரி எந்த டீம் நல்லா பண்றாங்க பார்க்க போறோம், சரிதானா? சரி ஓகே பண்ணிடலாமா? சரி சரி சத்தம் வரக்கூடாதுண்ணே. சரி எனக்கு ரொம்ப கோபம் வரும், சரிதானா? எனக்கு ரொம்ப கோபம் வரும். ரொம்ப பேசுனதே வந்து காற்றை கடிச்சு கொண்டு போயிடுவேன். வரும் நான் பேசும்போது ஏதாவது குறுக்க பேசுனீங்கன்னா வந்து காதை கடிச்சு கொண்டு போயிடுவேன், சரிதானா? ஏன்னா காது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் கதையும் கடிச்சிடுவேன். கம்மல் போட்டாலும் பரவாயில்ல, கம்மலோட சேர்த்து கடிச்சு கொண்டு போயிடுவேன், சரிதானா? பிறகு பின்னால் வருத்தப்படக்கூடாது, சரியா? சரி ஓகே. இப்போ சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், சேர்ந்து ஒரு மாதிரி சொல்லுங்க. எல்லா டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து பின்னாடி உட்காந்து சேர்ந்து சொல்லுங்கள். ஹாய். இன்னும் டாட்டா போட்டு வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணுறீங்க, மெதுவாக பண்ணுங்கள். ஹாய் ஹலோ
சபாஸ். சரி, இப்போ ஸ்ட்ராபெரி டீம் மட்டும் பண்ணுங்க. ஸ்ட்ராபெரி டீம் மட்டும். ஆர் யூ ரெடி? சரி, யார் நல்லா பண்ணா சொல்லுங்க பாப்போம். இவங்க நல்லா பண்ணலண்ணே. சரி, தேங்க்யூ. சரி சரி, இன்னொரு முறை பண்ணிடலாமா? இன்னும் ஒரு முறை, ஓகேவா? சரி, இப்போ வெள்ளை டீம் பண்ணுங்க. ஆர் யூ ரெடி? சரி, இப்போ ஸ்ட்ராபெரி டீம் பண்ணுங்க பாப்போம். ஆர் யூ ரெடி? சரி, இப்போ சொல்லுங்க யார் பண்ண நல்லா பண்ணா? 2 பேரும் சூப்பராக பண்ணாங்க. வெரி குட். 2 டீம் நல்லா பண்ணீங்க. சரியா? சரி, இப்போ ஒரு ஜெப பாடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சரி, நல்லா கவனிங்க, பேசக்கூடாது. ஆமாம், ஒரு ஜெப பாடல், ஓகேவா? சொல்லுங்க. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, இயேசு அப்பா தங்கும் குட்டி ஆலயம் நான் தானே, பரிசுத்தமாக காத்துக்கொள்வேனே. அடுத்து, வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன், அவரது வார்த்தையை, அதாவது இயேசுவின் வார்த்தையை என்றும் காத்துக்கொள்வேன். சரி, ஒரு முறை இப்போ நாங்கள் அந்த பாட்டை ப்ளே பண்ணுவோம், நீங்கள் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், பேசாமல் கேட்கணும். சரிதானா? அடுத்த முறை நம்ம என்ன பண்ணுவோம்? முட்டி போட்டு ப்ரே பண்ண போகிறோம். சரியா? முட்டியை கட்டாதீங்க, ஏன்னா முட்டி ஓடாது, உங்கள்கிட்ட தான் இருக்கும். முட்டியை கட்டாது. பாப்பா நீங்களும் முட்டியை கட்டாங்க, என்ன முட்டி ஓடிடுன்னு பிடிச்சி வச்சுருக்காங்க, என்ன? சரி சிஸ்டர், அந்த பாட்டை போடலாமா? இந்த சின்ன இதயம் ஏசப்பா இருந்தார் பார்த்தீங்களா, இந்த பாட்டு. சரியா? பேசக்கூடாது தம்பி, பேசக்கூடாது. சரிதானா? சரி, நீங்கள் பேசாமல் நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா, கீழ் பண்ணிச்சிங்கன்னா நான் நிறைய மேஜிக் பண்ணுவேன், கேம்ஸ் எல்லாம் நடத்துவேன். ஓகேவா? கவனிங்க. கேக்குதா? நல்லா கேக்குதா? தெளிவா இருக்குதா? என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, பாடுங்க பாப்போம். என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, இயேசு அப்பா தங்கும் குட்டி ஆலயம் நான் தானே, இயேசு அப்பா தங்கும் குட்டி ஆலயம் நான் தானே, பரிசுத்தமாக என்றும் காத்துக்கொள்வேனே, பரிசுத்தமாக என்றும் காத்துக்கொள்வேனே. நீங்க சொல்லுங்க. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. எத்தனை பேர் ஏசப்பாவுக்கு இதயத்தை கொடுக்க போறீங்க? அவங்க சொல்லுங்க பாப்போம். ஏசப்பாவுக்கு வாய் திறந்து. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. தம்பி தங்கச்சி, நம்ம இந்த VBSல சொல்லி கொடுக்கிற எல்லா வசனம், பாட்டு, கதை, ஒவ்வொரு கேம்ஸ் எல்லாமே உன் மனசுல இருந்துச்சு அப்படின்னா, இந்த வார்த்தையை நீ காத்துக்கொண்ட அப்படின்னா, இந்த வேத வசனம் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா, நீ இந்த வேத வசனத்துக்கு இதயத்துல இடம் கொடுத்த அப்படின்னா, இந்த வசனம் உன் வாழ்க்கையை மாற்றும். வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன், வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன், அவரது வார்த்தை என்றும் காத்துக்கொள்வேனே, இயேசுவின் வார்த்தையை என்றும் காத்துக்கொள்வேனே. இப்ப நீங்க பாடுங்க. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பாட சொல்லுங்க. ஏசப்பா இதயம் உங்களுக்குன்னு சொல்லுங்க. சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. என் சின்ன இதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு, என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. சரி, மறுபடியும் இந்த பாட்டை நம்ம போட போறோம். அது இப்போ என்ன பண்ணோன்னா, எல்லாரும் முழங்கால் போடுங்க பாப்போம். எல்லாம் முழங்கால் போட்டு உங்க கண்களை மூடி கையை கூப்பி, யாரும் யாரையும் வேடிக்கை பார்க்க கூடாது. தம்பி, ஸ்டாஃப், வெரிண்டா டீம், ஆமாம் எல்லாம் தம்பி எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். நிறைய பேர் கண்ணை திறந்துருக்கான் பாரு. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி கை கூப்பி பார்ப்போம். கை கூப்பி இப்போ போடுங்க சிஸ்டர், போடுங்க.
இப்போ ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா என் சின்ன இதயத்தில் நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்க. டீச்சர்ஸ் எல்லாம் முடிஞ்சுங்க, நீங்களும் முழங்கால் போடலாம், எல்லா டீச்சர்ஸும். தம்பி பயபக்தியா நம்ம சர்ச்சில் இருக்கோம். என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. நீங்க சொல்லுங்க ஏசப்பாட்ட. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. இன்னொரு முறை. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா என் இதயம் உங்களுக்கு தாம்பான்னு சொல்லுங்க பாப்போம். சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. இயேசு அப்பா தங்கும் குட்டி ஆலயம் நான் தானே. இயேசு அப்பா தங்கும் ஆமென். குட்டி ஆலயம் நான் தானே. பரிசுத்தமாக என்றும் காத்துக்கொள்வேன், பரிசுத்தமாக என்றும் காத்துக்கொள்வேன். என் சின்ன இதயத்துல வாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏசப்பாவை பார்த்து உண்மையா எந்த தம்பி தங்கச்சி கூப்பிடுறாங்களோ அவங்க இதயத்துல ஏசப்பா கண்டிப்பா வருவாங்க. தம்பி தங்கச்சி என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. இந்த பைபிள் வார்த்தையை நீ டெய்லி வாசித்து அதன்படி நீ வாழ ஆரம்பிச்ச அப்படின்னா இந்த வேத வசனம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஏன் தெரியுமா? இந்த விபிஎஸ் உன் சின்ன இதயத்துக்குள்ள நீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும், நாங்க பெற்ற இந்த சந்தோஷ சமாதானத்தை நீயும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன். வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன். அவரது வார்த்தையை என்றும் காத்துக்கொள்வேனே. இயேசுவே இயேசுவின் வார்த்தையை என்றும் காத்துக்கொள்வேன். இப்ப சொல்லுங்க, சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா என் இதயம் உங்களுக்கு தாம்பா. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. உண்மையா சொல்லுங்க, என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. என் சின்ன இதயம். ஏசப்பாவுக்கு. சூப்பர், வெரி குட். எல்லா டீச்சரும் அந்த பிள்ளைங்களுக்கு கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் சூப்பரா அவங்க அமைதியா உட்காந்து அந்த பாட்டை என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. சரி உட்காருங்க, உட்காருங்க, உட்காந்துக்கோங்க. சரி இப்போ அண்ணன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி தரப்போம், ஓகேவா? கவனிங்க. சைக்கிள்ல பரலோகத்துக்கு போயிடலாமா? சைக்கிள்ல போயிடலாமா? சைக்கிள்ல பரலோகத்துக்கு போயிடலாமா? போக முடியாது, அப்படித்தானே? சரி இப்போ ஸ்கூட்டர்ல நிறைய அண்ணங்க வேகமா ஸ்கூட்டர் ஓட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்க ஊர்ல தம்பி பேசாது, எங்க ஊர்ல பாரு இப்படிதான் ஸ்கூட்டர் ஓட்டுவாங்க. ஒரு அண்ணன் வேகமா ஓட்டுவாங்க, ரொம்ப ஸ்பீடா வெட்டிட்டு போவாங்க. இப்போ கூட நான் பைபாஸ்ல வந்துட்டு போறேன், எனக்கு முன்னால ஒரு சவுண்டு கேட்குது, பின்னால ஸ்வைங்கன்னு கேட்குது. கேட்டு முடிச்சுன்னு அப்படி திரும்பி இப்படி பார்க்குற அந்த அங்கே போயிட்டாங்க, அவ்வளோ ஸ்பீடாக போறாங்க. சரிதானா? சரி, அந்த மாதிரி வேகமான பைக்கில் பரலோகத்துக்கு போயிடலாமா? சொல்லுங்க, போக முடியுமா? போக முடியுமா? சரி, அப்போ இந்த ஆடி காரு பென்ஸ் கார் சொல்றாங்க, அதில் போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாமா? போக முடியாதா? சரி, சிக்கு புக்கு ட்ரெயினில் இப்போ வந்தே மாதிரி ட்ரெயின்லாம் புதுசாக விட்டுருக்காங்க. மதுரையிலேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் தானே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதான். அதில் பரலோகத்துக்கு போயிடலாமா? போக முடியுமா? போக முடியாதா? சரி, அப்போ ஏரோப்ளைனில் சிஸ்டர், ஏரோப்ளைன் வானத்தில் பறக்கல, போயிடலாமா சிஸ்டர்? போக முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள், போயிடலாமா? பாப்பா நீ சொல்லு, போயிடலாமா? போக முடியாதா? சரி, அப்போ எப்படி தான் பரலோகத்துக்கு போகிறது? அதற்கான வழி, சரி அதற்கான வழியை தான் இந்த பாட்டு சொல்லி கொடுக்க போகிறோம் நமக்கு. சரிதானா? எல்லாம் கேளுங்க, ஒரு முறை கேளுங்க, ரெண்டாவது அண்ணன் ஆக்ஷன் பண்ணுவேன், மூணாவது நம்ம எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம், ஓகேவா? சரி, ஆர் யூ ரெடி? பாதி பேர் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றாங்க, பாதி பேர் ஓஎஸ் சொல்றாங்க. ஏதாவது ஒன்று சொல்லலாமா? ஏது சொல்லலாம் சொல்லுங்க, முடிவெடுங்க நீங்களே. ஓஎஸ் சொல்லிடுவோமா? சிஸ்டர் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசப்பா பிள்ளை சொல்லணுமா? நான் இயேசுவின் பிள்ளை, ஐ எம் ரெடி, ஓகேவா? சரி, ஆர் யூ ரெடி? சரி, போடுங்க சிஸ்டர், பாட்டு போடுங்க. எல்லாம் காது கொடுத்து கேளுங்க, சத்தம் போடுங்க, கொஞ்சம் சவுண்டு கொடுக்கலாமா? படி
புக்கு வண்டியில டிப்பு டாப்பா ஓடி போனாலும் ஏரோ இந்தியால டிக்கெட் வாங்கி ஏரோப்ளேனில சிட்டா போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை. எப்படிக்கா பரலோகத்துக்கு போறது? அதுக்கு வழி சொல்லுங்க. எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. பரலோகத்துக்கு போற வழியை கேளுங்க. சரி. இயேசுவிடம் ஜெபம் செய்து வேதம் காட்டும் வழி நடந்து ரட்சிப்பென்னும் டிக்கெட்டில் நான் தாழ்மை என்னும் இடம் தருகிறாள். பரலோகம் போக முடியுமே தம்பி நீ நீ பரலோகம் போக முடியுமே தங்கை. பி 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 டும் 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 பி 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 பி. இப்போ அண்ணன் ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம், ஓகேவா? நீங்கள் எல்லாம் கவனிக்கணும். நான் ஆக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அண்ணன் எப்படி ஆக்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். ஆர் யூ ரெடி? சரி. இப்போ ஸ்டாபுலர் டீம் நீங்கள் வந்து நான் ஏசப்பாவின் பிள்ளை சொல்லுங்கள், ஓகேவா? சரி. வெண்ணிலா டீம் நீங்கள் ஆர் யூ ரெடி சொன்னீங்க என்ன பண்ண? ஓஎஸ் ஓஎஸ் ஜீசஸ் அது சொல்லுங்கள், ஓகேவா? சரி. இப்போ ஸ்டாபுலர் டீம் சொல்லுங்கள், ஆர் யூ ரெடி? ஆமாம், மெதுவாக சொல்லுங்கண்ணா, வெளியேந்து யாரும் வந்துட போகிறாங்க. சத்தமாக சொல்லுங்கள், ஆர் யூ ரெடி? வெண்ணிலா டீம் சொல்லுங்கள், ஆர் யூ ரெடி? சரி, ஓகே. சாய் சாய் சைக்கிள் வேகமான சைக்கிள் இந்த சைக்கிள் பரலோகம் போகாதே தம்பி. ஸ்கூட்டர் வேகமான ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் பரலோகம் செல்லாது தங்கை. ஆடி காரில ஆடி போனாலும் பென்சு காரில படி போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை. புக்கு வண்டியில டிப்பு டாப்பா ஓடி போனாலும் ஏரோ இந்தியால டிக்கெட் வாங்கி ஏரோப்ளேனில சிட்டா போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை. அப்ப நான் எப்படிக்கா பரலோகத்துக்கு போறது? அதுக்கு வழி சொல்லுங்க. இயேசுவிடம் ஜெபம் செய்து வேதம் காட்டும் வழி நடந்து ரட்சிப்பென்னும் டிக்கெட்டில் நான் தாழ்மை என்னும் இடம் தருகிறாள். பரலோகம் போக முடியுமே தம்பி நீ பரலோகம் போக முடியுமே தங்கை. பி 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 டும் 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 பி 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 டும் 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 டும். சூப்பரா பேப்பரா? சரி, நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர்னு சொல்லுங்க, ஓகேவா? நல்லாவே இல்லைன்னா என்ன பண்ணுங்க, பேப்பர் மாதிரி கசக்கி போட்டுங்க, ஓகேவா? சொல்லுங்க பார்ப்போம். பாட்டு சூப்பரா பேப்பரா? நம்ம கை தூக்கி சொல்லணும், அப்படிங்க கை தூங்க. பாட்டு சூப்பரா பேப்பரா? ஆக்ஷன் சூப்பரா பேப்பரா? சரி, இன்னொரு மாதிரி ஆக்ஷன் பண்ணணுமா? நீங்க பண்ணிடுறீங்களா? சேர்ந்து என் கூட பண்ணிடுறீங்களா? சேர்ந்து பண்ணிடலாமா? சரி, நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கத்திரிக்காய்ன்னு சொன்னா எந்திக்கணும். என்ன சொல்லணும்? கத்திரிக்காய் சொன்ன உட்கார் கத்திரிக்காய். கத்திரிக்காய் சொன்ன என்ன பண்ணணும்? சரி. 4 5 6 தக்காளி சொன்ன என்ன பண்ணணும்? உட்காரணும். கத்திரிக்காய் சொன்ன என்ன பண்ணணும்? இப்போ எந்திக்க வேண்டாம், உட்காருங்க. சரி, கத்திரிக்காய் சொன்னா எந்திக்கணும். தக்காளி சொன்னா உட்காரணும். சரி, செஞ்சிடலாமா? ஒரு செஞ்சிடலாமா? சரி, ஓகே. தக்காளி தக்காளினா உட்காரணும், சரியா? ஓகே. கத்திரிக்காய் மெதுவாக எந்திங்கம்மா, மெதுவாக எந்திங்க. என்ன? ஆமாம், வேகமாக எந்திங்க. ஓகே. தக்காளி எந்த தக்காளி? தம்பி நீ எந்திக்க மாட்டியா? எந்திக்கணும். கத்திரிக்காய் கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய்
நிறைய பேர் அப்படி நின்ட்டாங்க. போயா நீ என்ன சொல்றான் கேட்கறது. சரி தம்பி நேரம் எரிஞ்சுக்கோ. எந்தி எல்லாம் எந்திங்க பாப்போம். வேற நிச்சிங்களா? உள்ள எதுவும் புடலங்கா கிடக்குதா? படுத்து கிடக்குதா? இந்த சைடு கத்திரிக்காய் படுத்து கிடக்குதா? அந்த பாரு ஒரு கத்திரிக்காய் கொத்துருங்க பாரு. கத்திரிக்காய். சரி ஓகே. சாய் சாய் சைக்கிள் வேகமான சைக்கிள் இந்த சைக்கிள் பரலோகம் போகாது தம்பி ஸ்கூட்டர் வேகமான ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் பரலோகம் செல்லாது தங்கை ஆடி காரில ஆடி போனாலும் பென்சு காரில படி போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை சுக்கு வண்டியில டிப்பு டாப்பா ஓடி போனாலும் ஏரோ இந்தியால டிக்கெட் வாங்கி ஏரோப்ளேனில் சிட்டா போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை அப்ப நான் எப்படிக்கா பரலோகத்துக்கு போறது? அதுக்கு வழி சொல்லுங்க. இயேசுவிடம் ஜெபம் செய்து வேதம் காட்டும் வழி நடந்து ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் தாழ்மை என்னும் இடம் தரித்தால் பரலோகம் போக முடியுமே தம்பி நீ பரலோகம் போக முடியுமே தங்கை பீப் 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 டும் 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 பீப் 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 டும் 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 ஐயா ஒன்ஸ் மோர் போட்டுருங்க ஐயா. சரி பரலோகம் போகாது தம்பி ஸ்கூட்டர் வேகமான ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் பரலோகம் செல்லாது தங்கை ஆடி காரில் ஆடி போனாலும் பென்சு காரில் படி போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை ஏரோப்ளேனில் சிட்டா போனாலும் பரலோகம் போக முடியாது தம்பி நீ பரலோகம் போக முடியாது தங்கை. அப்ப நான் எப்படிக்கா பரலோகத்துக்கு போறது? அதுக்கு வழி சொல்லுங்க. இயேசுவிடம் ஜெபம் செய்து வேதம் காட்டும் வழி நடந்து ரட்சிப்பென்னும் டிக்கெட் இருந்தால் தாழ்மை என்னும் இடம் தரித்தால் பரலோகம் போக முடியுமே தம்பி நீ நீ பரலோகம் போக முடியுமே தங்கை பீப் 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 டும் 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 பீப் 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 பீப். ஒரு ரெண்டு பேர் சூப்பரா பண்ணாங்க. அவங்களுக்கு பிரைஸ் கொடுத்துடலாமா? சரி அம்மே தம்பி பேசக்கூடாது தம்பி. ஒரு ரெண்டு பேரும் சூப்பரா ஆக்ஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போறேன். சரிதானா? சரி பலூன் முடிச்சு யார் போடுவா? ஊதுனா போட்டுறீங்களா? போட தெரியுமா? சரி ஓகே வாங்க. வெடிக்காத என்ன வெடிகுண்டா? முடிச்சு போடுங்க பாப்போம். சரி பாப்பா நீங்க வாங்க. நீங்க தான் வாங்க. உங்க பேர் என்ன பேர் பாப்பா? என்சி போறியா? எல்பினா மலர். அப்படி சொல்லுங்க. நல்ல மலர் சூப்பராக பேர் வச்சுட்டு என்சி போகிறோம் உட்காந்து போகிறோம் பேசுகிற மாதிரி இருக்கேன். சரி ஓகே. எத்தனை படிக்கீங்கம்மா? 10th. டென்த்து போகிறாளா? 10th முடிச்சாளா? இந்த பிள்ளையோட அம்மா வந்திருக்காங்களா? இல்லையா? என்னம்மா நீங்க? அண்ணன் இருக்கானா? எங்க அண்ணன் இருக்கான்? நீ தானா? உங்க பாப்பா 10th முடிச்சாலாடா? இறக்காம போடுங்க சிஸ்டர். போயிருமே பாதி போயிட்டு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன். சரி அதை ஃபுல்லாக காற்று இறக்கிருங்க. நான் படுத்துக்கிறேன். சரி கவனிங்க.
இது யார் உங்கள் பாப்பாவா? இந்த பாப்பா. ஏய் உட்கார் பாப்பா, சேட்டை பண்ணக்கூடாதுண்ணே. சரி மலர் சிஸ்டர், சரி மலர் பாப்பா, 10th எத்தனை மார்க் எடுத்தீங்க? ரிசல்ட்டே வரலையா இன்னும்? ஐயோ சே, நாளைக்கு வருமா? சரி ஓகே, நல்ல மார்க் எடுங்கண்ணே. சரி ஓகே. உங்களுக்கு இப்போ நாய்க்குட்டி வேணுமா இல்லை சிலுவை வேணுமா இல்லை கிரீடம் வேணுமா? சிலுவை வச்சிடலாமா? சரி, பாப்பாவுக்கு சிலுவை ரொம்ப பிடிக்கும் போல. ஓகேவா? சரி, நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன். பாப்பா நல்லா ஆக்ஷன் பண்ணாப்புல. சரிதானா? பாட்டு நல்லா கவனிச்சாப்புல, நல்லா ஆக்ஷன் பண்ணா பாப்பாவுக்கு. அதனால் என்ன பண்ணலாம், ஒரு கிஃப்ட் நம்ம கொடுத்துருவோம் பாப்பாவுக்கு. ஓகேவா? இல்லை கிளாப் பண்ணுங்க பாப்பா, வேகமாக கிளாப் பண்ணுங்க. சரி ஓகே. வெரி குட், தேங்க்யூ. சரி இன்னொரு தம்பி பிடிச்சிக்கிறீங்களா? வாங்க. உங்கள் பேர்? ஜெபி. ஓகே, ஜெபியா? வெறும் ஜெபி. ஜெபின். ஜெபின். சரி ஓகே. ஜெபின் ஜோம் பண்ணுவீங்களா டெய்லி? ஓகே, எல்லாம் பாருங்க, போய் பேசக்கூடாதா, கவனிக்க. சரி, இங்கே என்ன பேர் போட்டிருக்கு? ஆபிரகாமுக்கு நேரம் எத்தனை மார்க் போட்டிருக்கு? எத்தனை மார்க்கு? 3000மா? 3000 கிடையாது, 3000 கிடையாது, 3 போட்டு 3 முட்டை போட்டிருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து எத்தனை பேர் போட்டிருக்கு? தானியல் பக்கம் எத்தனை மார்க் போட்டிருக்கு? 4 போட்டு 3 முட்டை போட்டிருக்கா? இல்லை 4000. என்னது? சரி, அடுத்து என்ன பேர் போட்டிருக்கு? யோசேப்பு பக்கத்தில் எத்தனை மார்க் போட்டிருக்கு? 5000 இல்லை, 5 போட்டு முட்டை இல்லை, 5000. ஓகேவா? சரி, அடுத்து என்ன பேர் போட்டிருக்கு? பவுல் பக்கத்தில் 3000. ஓகேவா? 3000 இல்லம்மா, 3000. ஓகேவா? சரி, அடுத்து காயின் பக்கத்தில் எத்தனை மார்க் போட்டிருக்கு? பூஜ்ஜியம் கிடையாது, முட்டையும் கிடையாது, சைவரும் கிடையாது, சீரவும் கிடையாது, வட்டம். சரியா? ஓகே, அடுத்து என்ன பேர் போட்டிருக்கு? ஆமான் பக்கம் எத்தனை மார்க் போட்டிருக்கு? வட்டம் கிடையாது, பூஜ்ஜியம். சரியா? பூஜ்ஜியம். சரி, அடுத்து என்ன பேர் போட்டிருக்கு? யூதாஸ்காரியோத்து. சரி, எத்தனை மார்க் போட்டிருக்கு? சரி, அடுத்து என்ன பேர் போட்டிருக்கு? பிசாசா? யாரை பத்தி பிசாசு சொல்றீங்க? உங்களை பத்தி பிசாசு சொல்றாங்கண்ணே. ஓகே, சரி, இதில் பிசாசு இதில் போட்டிருக்கு, அப்படிதானே? சரி ஓகே. இப்போ எத்தனை பேர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்கு. ஓகேவா? இந்த 8 பேருடைய அந்த நேம் லிஸ்ட் இந்த கார்டு ஏன்ட்டு இருக்குது. சரியா? நான் யாரை கூப்பிடுறேன் அவங்க வரணும். சரிதானா? ஸ்ட்ராபெரி டீம்ல 3 பேர், வெண்ணிலா டீம் கையை தூக்கினா கூப்பிடுவேன், நானே கூப்பிடுவேன். உட்காரு. நானே. சரி, திரும்பி உட்காருங்க, தம்பி உட்காருங்க. யாரு கை கட்டி நேராக உட்காந்துருக்காங்க அவங்க தான் கூப்பிடுவேன். சரிதானா? சரி, அதுக்கப்புறம் டீச்சர்ஸில் ஒரு ஆளை கூப்பிட்டுருவோம். ஓகேவா? டீச்சர் சார்பா. சரிதானா? டீச்சர் நீங்கள் வாங்க. டீச்சர் அந்த பாப்பாவுக்கு வழி விடுங்க. வாங்க, இங்கே வாங்க. அப்படி இல்லைங்க, காடை பாத்திரக்கூடாது, அதனால தான். ராணி, மகாராணியா? நீங்கள் உங்கள் பேர்? நீங்கள் மகாராணி தானே? உங்கள் வீட்டில் நீங்கள் மகாராணி தானேம்மா? ஆமாம். சரிம்மா. அம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஹவுஸ் ஒய்ஃப். என்ன நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவீங்கம்மா வீட்டில் சமையலில்? மீன் குழம்பா? உங்கள் கையில் நிறைய சாப்பிட்ருக்கீங்க போலேப்பா. மீன் குழம்பு நல்லா வைப்பீங்களாம்மா? சரிம்மா ஓகே. இப்போ உங்கள் டீச்சரோடுக்காக நீங்கள் சார்பாக வந்திருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் எந்த தொடுங்க அதான் உங்கள் மார்க்கு. ஓகேவா? ஒரு கார்டு தொடுங்க பாப்போம். ஏதாவது ஒரு கார்டு தொடுங்கம்மா. 8 கார்டில் ஏதாவது ஒரு கார்டு தொடுங்க. ஆமாம், இந்த கார்டு. சரி விட்டுருங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்னம்மா முட்டை மார்க் எடுத்துருக்கீங்கம்மா? பாருங்கம்மா, வாங்க. அம்மா நீங்கள் வைக்கிற மீன் முட்டை சூப்பராக இருக்கும். சரியாம்மா? சரி உட்காருங்க. சரி, அப்போ டீச்சரோட மார்க் எத்தனை? முட்டை. சரி ஓகே, இதே மாதிரி தான் கூப்பிட போகிறோம். ஓகேவா? சரிதானா? இது நம்ம கேம் விளையாடுறதுக்காக அவங்கள கூப்பிட்டேன், எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்க கூப்பிட்டேன். இப்போ அதே மாதிரி நான் கூப்பிட போகிறேன். சரிதானா? சரி. பாப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் தான் வாங்க. பாப்பா கை கட்டி அமைதியாக அழகாக உட்காந்துருக்கப்பல. வாங்கம்மா, இங்கே வரீங்களா? இங்கே வரீங்களா? சரி, உங்கள் பேர் என்ன பேருமா? அடிச்சா மேட்லியா? அக்ஸா மேட்ரினா? அக்ஸா. சரி விடுங்க, மேட்ரின். ஓகே, எத்தனை படிக்கீங்க? சரி, இங்கே தள்ளி வாங்க. ஏன் உள்ளே விட்டு போயிடுங்க போலியா? பயப்படைங்க, இங்கே வாங்க. 8th முடிச்சு 9th போகிறீங்களா? சரி, 8th எத்தனை வருஷம் படிச்சிங்க? 1 வருஷம் படிச்சிங்களா? என்னக்கா 8th 1 வருஷம் படிச்சுக்க அந்த பாப்பா? 1 வருஷம் படிப்பாங்களா 8th? நீங்கள் 8 வருஷம் படிச்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? 1 வருஷம் படிச்சிங்களா? சரி, இப்போ உங்கள் டீம் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஜெயிக்கணும். அப்போ ஒரு கார்டு தொடுங்க பார்ப்போம். ஏசப்பா எங்கள் டீம் தோக்கணும் ஏசப்பா. இது கார்டு தானா?
கன்ஃபார்ம் தானா? சரி விடுங்க விடுங்க, கிழிச்சு போடாதீங்கம்மா. ஸ்ட்ராபெரி டீம் மார்க் நீங்கள் போடுங்க. நீங்கள் எதனா டீம் லீடரு, நீங்கள் எத்தனை எங்களுக்கு மார்க் போடுங்கண்ணே. நீங்கள் வெள்ளை டீம் மார்க் போடணுண்ணே. சரி ஓகே. இப்போ ஸ்ட்ராபெரி டீமோட மார்க்கு யோசேப்பு. சூப்பர், 5000. ஓகே. ஸ்ட்ராபெரி டீம் மார்க் எத்தனை? 5000. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வெண்ணிலா டீம் ஒரு ஆளை கூப்பிட போகிறேன், ஒரு ஆளை கூப்பிட போகிறேன், ஒரு ஆளை கூப்பிட போகிறேன். ஓகேவா? சரி தம்பி ரெட்டில் வாங்க. ஓகே, இங்கே வாங்க தம்பி. நீ உட்காருமா, உட்காரியா? சரி, உங்கள் பேர் என்ன பேருப்பா? ஜினோவின் மேத்யூ. சரி, எத்தனை படிக்கீங்க? 5th முடிச்சு 6th போகிறீங்க. சரிதானா? சரி, காலை சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? ஏன்யா? விபிஎஸ்க்கு வேகமாகனு வந்துட்டீங்களோ? சரி ஓகே. இப்போ உங்கள் டீம் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஜெயிக்கணும். ஒரு கார்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கார்டா? 1 2 3 4வது கார்டு கடுத்தாமா? சரி ஓகே. என்னக்கா முட்டை முட்டையே அடிக்கீங்க எப்படி? அதுவும் 3 போட்டு முட்டை இருக்கீங்க. 3000. ஓகேவா? சரி, 3000. ஓகே, உட்காருங்க. ஓகே சரி, இப்போ வெள்ளா டீம் மார்க் எத்தனை? 3000. ஓகே. ஸ்ட்ராபெரி டீம் மார்க் எத்தனை? சரி ஓகே. டீச்சர் நீங்கள் மார்க் எத்தனை? அண்டா கோழி முட்டை. ஓகே சரி சரி. பாப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. கண்ணு மூட்டுக்கு வந்திருக்கான். வா. உங்கள் பேர் என்ன பேருமா? ஸ்டெஃபி. எத்தனை படிக்கீங்க? சரி ஓகேம்மா. காலை சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டீங்க சாப்பிடலையா? என்ன சாப்பிட்டீங்க? இட்லி. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 2 இட்லியா? 2 இட்லி பாப்பா சாப்பிட்டுருக்கா. 2வா? சரி ஓகே ஓகே. என் கூட 2வா? இவங்களுக்கு 2வா? அப்போனா அப்போ 2-2ங்கிறீங்க. ஓ, 2 இட்லி சாப்பிட்டீங்க, 2 இட்லி சாப்பிட்டீங்களா? சரி ஓகே. இப்போ உங்கள் டீம் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஜெயிக்கணும். ஒரு கார்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கார்டாமா? 4வது கார்டு என்ன? $3000. ஓகே. ஆபிரகாம். ஓகே, பரவாயில்ல, நல்ல மார்க் எடுக்கிறீங்க. நேற்று தம்பி கவனி, நேற்று ஒரு ஊருக்கு போனேன், திருச்செந்தூர் போயிருந்தேன். இதே மாதிரி விபிஎஸ் நடத்தது. அங்கே போனால் எல்லா பிள்ளையும் முட்டை முட்டை எடுத்திருந்தேன். அதுக்கு பின்னால் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், சிவகங்கைன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் அந்த டீம் ஃபுல்லாக வெண்ணிலா டீம் ஃபுல்லாக, அதாவது இந்த ஸ்ட்ராபெரி டீம் ஃபுல்லாக பசங்க டீமா வெண்ணிலா டீம், அவங்க ஃபுல்லாக முட்டை எடுத்தாங்க. கேர்ள்ஸ் டீம் 3000 மார்க் எடுத்தாங்க. ஓகேவா? பரவாயில்ல. இங்கே நீங்கள் முட்டை எடுக்காமல் எல்லாம் மார்க் எடுக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். சரி, இப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்டுருமா? இங்கே எத்தனை பேர் கூப்பிட்டுருக்கேன் சிஸ்டர்? ஒரு இங்கே 2 பேர் கூப்பிட்டுருக்கேனா? சரி, இப்போ ஃபைனலாக ஸ்ட்ராபெரி டீமில் ஒரு ஆளை கூப்பிட போகிறேன். ஓகேவா? ஸ்ட்ராபெரி டீமில் ஒரு ஆளை கூப்பிடலாமா? வெண்ணிலாவுக்கு பண்ணுமா? கரெக்ட். அம்மாடி பாருங்கப்பா. சரி தம்பி வாங்க, கரேசி கிரீன் கலர் வாங்க. நீங்கள் தான் வாங்க. ஓகே வாங்க தம்பி. அது கொட்டை அடிக்காம இருங்க. என்ன பேருமா உங்கள் பேர்? முத்துமாணிக்கு. எத்தனை படிக்கீங்க? 8th முடிச்சிங்க. 9th போகிறீங்க. உண்மைக்குமா? சரி, இப்போ உங்கள் டீம் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஆண்டவர் புனித்த ஜெயிச்சா தான் உண்டுனே. சரி ஓகே. ஒரு கார்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கார்டு தானா? கடைசி கார்டு தானா? சரி ஓகே. 4000. ஓகே ஓகே சரி. இப்போ வெண்ணிலா டீம் மார்க் எத்தனை சிஸ்டர்? 7000. ஓகே. 8000. ஏ அப்பா. சரி, 1000 மார்க் வித்தியாசத்தில் போயிட்டு இருக்குண்ணே. சரி, இப்போ ஃபைனலா பேசக்கூடாதுமா, பேசக்கூடாதுப்பா. நல்லா சத்தம் போடாமல் அமைதியாக இருங்க. குட் பாய் அண்ட் குட் கேர்ள். ஓகேவா? சரி ஓகே. இன்னும் லாஸ்ட்டில் ஒரு ஃபைனலாக ஒரு பாப்பா கூப்பிட்டுருமா? யாரை கூப்பிடலாம்? வாங்க, எல்லோ கலர் வாங்க. எல்லோ கலர் வாங்க வாங்க. அடிச்சிருவியா? அஸ்வேதாவா? எங்க அதுக்கு அடிச்சிருவேங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. அஸ்வேதா எத்தனை படிக்கீங்க? 7th முடிச்சு 8th போறீங்களாமா? சரிம்மா. 7th எத்தனை வருஷம் படிச்சிங்கம்மா? ஒரு வருஷம். சரி, மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க? பூசையா? தோசையா? எத்தனை சாப்பிட்டீங்க?
2. பாப்பா 2 தோசை சாப்பிட்டுருக்காப்ல, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இனிமேல் நீங்கள் 2 தோசை சாப்பிடணும். என்னம்மா? சரி, இப்போ உங்கள் டீம் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? சரி, கடைசியாக உங்கள் கையில் தான் மார்க் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எடுக்கிற போது உங்கள் டீம் ஜெயிக்குமா தோக்குமா தெரியும். ஓகே, ஒரு கார்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கார்டாம்மா? முட்டை. ஆமாம். ஓகே ஓகே, உட்காருங்க. சரி, இப்போ ஸ்ட்ராபெரி மார்க் எத்தனை? 8000. வெள்ளாட்டி மார்க் எத்தனை? சரி, இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறோம். யார் ஜெயிக்கா தோக்கான்னு பார்த்துருவோண்ணே. இந்த ஃபைனல் கார்டில் யார் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஓகேவா? சரி சரி, ஓகே. 2, 4, 6, 8 கார்டு இருக்குது. ஓகே, சரி, யாரை கூப்பிடலாம்? தம்பி நீங்கள் வாங்க, கோட்டு போட தம்பி, வாங்கப்பா வாங்க. நீங்கள் தான் வாங்க, எஞ்சி வேகமாக வாங்க. பேருமா சோச்சலா தம்பிச்சாரா? என்னையா ரோடெல்லாம் போட்டிருக்கீங்க? அப்பா ரோடு பயங்கரமாக இருக்கேன். சரி, ஓகே. சரி, தம்பி எத்தனை படிக்காப்ல? 7th முடிச்சு 8th போகிறீங்க. சரி, ஓகே. இப்போ உங்கள் டீம் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? ஒரு கார்டு தொடங்க, வேகமாக தொடங்க. பாவுல். ஓகே, 3000. ஓகே, சரி. அப்போ சரி சரி தம்பி, ரொம்ப ஊற விடக்கூடாதுப்பா. சரிதானா? சரி, நீ சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? சந்தோஷமா இருக்கலாம், அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமா இருக்கணும். சரி, இப்போ ஸ்ட்ராபெரி டீம் வெள்ளாட்டு டீமுக்கு ஒரு வார்ம் கிளாப் கொடுங்க பார்ப்போம். தட்டுங்களேன். சரி, ஓகே. இப்போ வெள்ளா டீம் ஸ்ட்ராபெரி டீமுக்கு ஒரு கிளாப் கொடுங்க பார்ப்போம். வார்ம் கிளாப். ஓகே, சூப்பர். ஓகே, சரி, நல்லா விளாண்டிங்க. சூப்பராக இருந்துச்சா? ஜாலியாக இருக்குதா? ஓகே, சரி. இப்போ அண்ணன் மியூசிக் போடலாமாண்ணே? மியூசிக் போடுற மாதிரி, சரி, நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி போடணும் சிஸ்டர். சரிதானா? பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? ஏதாவது ஒரு ஆள் வாங்க பாப்பா, வாங்க. சரி, என்ன மாதிரி நீங்கள் இந்த சைடு வரீங்களா, இந்த சைடு வரீங்களா? இங்கே எதுவும். சரி, ஓகே. இப்படி பிடிச்சிக்கோண்ணா, இப்படி பிடிச்சிக்கோ. ஓகே, இப்படி இங்கே இப்படி பிடிச்சிக்கோ, பறக்கும். நல்லா பிடிச்சிக்கோங்கண்ணே. சரி, நல்லா பிடிச்சிக்கணுண்ணே. என்ன மாதிரி பண்ணுவீங்களா? என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? சரி, மியூசிக் போடுறீங்களாம்மா? ம், கவனிங்க. சரிதானா? ஓகே. போயிட்டு வா.
சரி, நல்லா இருந்துச்சா? சரி, இப்போ நம்ம வேகமாக பப்பட் ஷோ பார்க்க போகிறோம். ஓகேவா? தம்பி கவனி. அண்ணன் எங்கேருந்து வந்துட்டு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? ஆ, தூத்துக்குடியா? சொல்லிட்டாங்களா? சரி, அண்ணன் தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன். ஓகேவா? சரி, உங்களுக்காக காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சு பல்லு விளக்கமாச்சு. சாரி, பல்லு விளக்கிட்டேன். பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். சரிதானா? ஓகே, ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. தம்பி கவனி. டேய் தம்பி, எந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு அப்புறம் ட்ரெஸ் மாட்டி வந்துட்டேன். சரிதானா? ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஓகேவா? எங்கே இன்னைக்கு போக வேண்டாமான்னு யோசிச்சே இருந்தேன். சரிதானா? ஏன்னா உடம்பு ரொம்ப டயர்டு. நிறைய விபிஎஸ் போய் நிறையா பண்ணுறதுனால முடியாமல் போயிடுச்சு. அதனால் தொண்டெல்லாம் வலிக்குது. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தே நல்லாயிருக்கும் எனக்கு. சரிதானா? சரி, இப்போ இந்த பப்பட் ஷோ நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அண்ணன் சிங்கிள் பப்பட்லாம் பேசுவேன். ஓகேவா? ஏன்னா இப்போ பேச நேரமும் இல்லை, தொண்டை வலி இருக்குது, அதனால் பேச முடியாதுண்ணே. நான் டேரெக்டாக ஃபுல் பப்பட்டுக்கு போக போகிறோம் நம்ம. சரிதானா? நீங்கள் இந்த கதையில் என்ன வருதுன்னு கவனிக்கணும். அப்படி தான்டா நீச்சல் அட்டுறா, அப்படி படுத்து நீச்சல் அட்டுறான். நேரம் உட்கார். சரிதானா? இந்த பப்பட் ஷோ கதையில் என்ன வருது நீங்கள் கவனிக்கணும். என்னென்ன கேரக்டர் வராங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன சம்பவம் நடக்குதுன்னு நீங்கள் கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே, யாரும் எந்திக்கக்கூடாது, முட்டு போடக்கூடாது. சரிதானா? ஓகேவா? சரி, பாப்பா கணத்தில் கை வைக்காதீங்கம்மா. அப்படியே கப்பலுக்கு வந்த மாதிரி. சரி, இந்த கணத்தில் கை வைக்கிறது, தலையை சொரிகிறது, காதை குடைவது, கழுத்தை அழுத்துவது, கையை முட்டி கட்டுவது. சரிதானா? அப்புறம் அப்படியே வாயில கை வைப்பதெல்லாம் வைக்கக்கூடாது. சரிதானா? சரி, எல்லாம் சிப் போடலாமா? எல்லாம் வாய்க்கு சிப் போடுவோமா? ஓகே, லாக் போடலாமா? சரி, எல்லாம் வாய் எடுங்க, வாய் எடுங்க, வாய் எடுங்க. மெதுவாக சிப் போடுறா, உதட்டு கிழிச்சிடாத. ஓகே, சிப் போடுங்க பாப்பா. ஓகே, லாக் போடுங்க, லாக் போடுங்க. சரி, சாவி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, இப்போ லாக்கை திறங்க, லாக்கை திறங்க. ஓகே, இப்போ ஒரு பவுட்ரு போட்டுரும், மேக்கப் போட்டுருமா? மேக்கப் போட்டு நம்ம பப்பட் ஷோ பார்ப்பேனே. ஏன்னா நம்ம டான்ஸ் ஆடி நல்லா களைப்பாக கேம்ஸ் விளாண்டு களைப்பாயிட்டோம். சரிதா? ஓகே, மேக்கப் போட்டுடலாமா? சரி, என்ன பவுடர்லாம் போடுவீங்க நீங்கள்? என்ன பவுடர்லாம் போடுவீங்க நீங்கள்? என்ன பவுடர் போடுவீங்க? ப்ளீச்சிங் பவுடரா? பான்ஸ் பவுடர். ஓகே, நீங்கள் என்ன பவுடர் போடுவீங்கப்பா? வெளிநாட்டு பவுடரா? பரவாயில்லையே. நீங்கள் என்ன பவுடர் போடுவீங்க தம்பி? பான்ஸ் பவுடரா? ஓகே, நீங்கள் யார்? நீயா? என்ன சொல்கிறாங்க பாப்பா பவுடர் பேர்? யார்லி. சரி, ஓகே, நீங்கள் என்ன பவுடர் போடுவீங்க சிஸ்டர்? மைதா மாவா? என்னது? டேஸ்டா? அப்படி பவுடர் இருக்கோம். நீ என்ன பவுடர் போடுவீங்க தம்பி? கோபிள் சாண்டல். நீங்க பான்ஸ். நீங்க பான்ஸ். நீங்க இன்ஜரி டீயா? என்னது? என்சார். ஓகே, நீங்க என்ன பவுடர் போடுவீங்கம்மா? நீங்க பான்ஸ். சிஸ்டர் நீங்க பான்ஸ். ஓகே, நீங்க பவுடர் போடுவீங்களாமா? என்ன பவுடர் போடுவீங்கம்மா? பான்ஸ். நீங்க 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 ஓகே, சரி, நீங்க என்ன பவுடர் போடுவீங்க? பான்ஸ். நீங்க சரி, அக்கா நீங்க என்ன பவுடர் போடுவீங்க? நீங்க எல்லாரும் பான்ஸ் நிறைய போடுறீங்க. ஓகேவா? சரி, இப்போ எல்லாம் பவுடர் அவங்களுக்கு பிடிச்ச பவுடர் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கோங்க. தெரியுமா? இது தெரியுமா? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, பண்ணிடலாமா? ஓகே, பண்ணுங்க. அக்காக்கா நீங்க எப்படி பண்ணீங்க? பண்ணுங்க பார்ப்போம். உங்க மெத்தட் சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்ட மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு பவுடர் போட சொல்லி தரேன். ஓகேவா? ஒரு அலையிலே மெத்தட். ஓகேவா? எல்லாம் கவனிங்க. சரி, அக்காக்கா லே லுலுலு யா ஹல்லேலூயா. நல்லா இருக்குதா? சரி, இன்னொரு முறை பண்ணிடலாமா? எல்லாம் பவுடர் எடுத்துக்கோங்க. பின்னாடி பவுடர், டீச்சர்லாம் பவுடர் எடுத்துக்கோங்க. ஏன் கேமராமேன் பவுடர் போடுறீங்களா? வேண்டாமா? அவர் பவுடர் போட்ட மாதிரி தான் இருக்கார் ஆல்ரெடி. சரி, அக்கா நீங்கள் என்ன பவுடர் போடுவீங்க? கடைசி கண்ணில் அக்கா என்ன யாருன்னு கேட்குறீங்க? நான் பார்த்து யாழ்லி பவுடர். சரி, ஓகே. சரி, எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லா பவுடர் எடுத்துக்கோங்க. ஓகே, அக்காக்கா அப்புறம் என்ன சொன்னேன்? லே லுலுலு யா ஹல்லேலூயா. இங்க பாரு, பியாய் மாதிரி பவுடர் போட்டுருக்கு பாருங்க. பாரு மூஞ்ச பாரு. அம்மா சரி, இதான் அப்படியே சொன்னேன். மைதாமாவை போடாது எப்படி போட்டிருக்கா பாரு, முகத்தில் எப்படி இருக்கு பாரு. இவ்வளோ பாரு, ப்ளீச்சிங் பவுடர் ஃபுல்லாக தரல கொட்டி போட்டிருக்கா பவுடருங்க. இந்த பையனை பாருங்க, ட்ரெஸ் ஃபுல்லாக பவுடர் ஆக்கி வச்சுருக்கான். என்ன தம்பி இப்படி போட்டிருக்கேன்?
கடைசி ஒரு முறை போட்டுறாமா, ஒரே தம்பி நான் உண்டு உட்காட அண்ணன் மேலே பொத்து விழுந்துருவேன். சரி ஓகே, இந்த ஒரே முறை போட்டுறாமா, ஒரே முறை லாஸ்ட்டாக ஒரே முறை போடுங்க பாப்பா, எல்லாம் கேட்டுங்க. ஓகே அக்காக்கா, மெதுவாக போடுங்க, போடக்கூடாது. அக்காக்கா சொல்லுங்க. லே லோ யா ஹalleluya. சரி ஓகே, ஒரு 2 பேரை உள்ள கூப்பிட்டுருந்தேன், 2 பேர் ஹெல்ப் கூப்பிட்டுருந்தேன். குடிச்சிருக்கியா, குடிச்சு தந்தீங்களா? எனக்கு இது 2 என்னுடைய பாப்பா பண்ண பாட்டு, ஆமாம் நான் எழுதின பாட்டு. ஓகேவா? சரி, நல்லா இருக்கா பாட்டு? நல்லா இருக்கா? சரி, நீங்கள் மறுபடியும் இந்த பாட்டு சைக்கிள் பாட்டு யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் கிறிஸ்டியன் சாங் சைக்கிள்னு போடுங்க, வந்துடும். என்ன சொல்லணும்? சைக்கிள் அப்படின்னு போடுங்க. அது ஒரு பாப்பா கை கட்டி நிற்பா, அப்படி அழகா இருப்பா. அது என் பாப்பா கிடையாது, இன்னொரு பாப்பா. சரிதானா? அந்த பாப்பா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க, அந்த பாட்டு வரும். ஓகே வாங்க 2 பேர், வேகம் வாங்க, வேகம் வாங்க வாங்க. வாழப்பா, நீங்கள் 2 பேர் தான் வரீங்களா? 2 பேர் போதும். சரி உள்ள போங்க, 2 பேர் போதும். அவர் நல்லா பண்ணுவாப்பிலையா? சரியா? அப்போ நீங்கள் இருங்க. சரி நீங்கள் 2 பேர் இருங்க. சரி ஓகே, உள்ள போங்க, வரேன். வீட்டுக்குள்ளே போங்க. கவனிக்கணும், எந்திக்க கூடாது, பேசக்கூடாது. நம்ம எத்தனை மணிக்கு முடிக்கணும்? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேனே, பரவாயில்ல. எத்தனை மணிக்கு முடிச்சா பரவாயில்லையா? 12 மணியா? சரி பார்ப்போம். நம்ம இது முடிச்சு கன்க்ளூஷன் கொண்டு போவோம், அதில் எவ்வளோ நேரம் போதும் பார்ப்போம். சரி, இது ஒரு 15 நிமிஷத்தில் பப்போட்ஸ் முடிஞ்சிடும். சரிதானா? அதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூஷன் ப்ரேயர் பண்ணுவோம், அதில் எவ்வளோ நேரம் போதும் தெரியல, பார்ப்போம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ எல்லாம் கை கட்டுங்க பார்ப்போம். இப்போ எல்லாம் கை கட்டுங்க. ஓகே, சிப்பு போடுங்க, சிப்பு போடுங்க. பிளாக் போடுங்க. எல்லாம் சாவி தூக்கி ஏன் ஏறிங்க, சாவி ஏண்ட போடுங்க. மூஞ்சில் எறியாதமா, போடும். மெதுவாக போடுறான். சரி 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 போதும். எங்க சாவி பிடிங்க, வெயிட் ரொம்ப இருக்கு. சாவியை பிடிங்க, எரியாங்க பாருங்க. பிடிங்க, வச்சு பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே, பேசக்கூடாது தம்பி, லாக் போட்டாச்சு. யாரும் கள்ளச்சாவி வச்சிருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா சாவி யாரும் வச்சுருக்கீங்களா? இல்லை சரி போடு. பத்தியா எக்ஸ்ட்ரா சாவி எக்கா பிடிங்க, எக்கா பிடிங்கக்கா, எக்கா சாவியை பிடிங்கக்கா, இப்போ பேசிக்கிடும். ஓகே, எக்ஸ்ட்ரா சாவி வேறு வச்சுக்கோங்க, பிடிங்கக்கா. ஓகே போடுங்க போடுங்க. இவன் எத்தனை பேர் தான் போடுவீங்க? போடுங்க, போதும். அமைதியாக இருக்கணும்ண்ணே, அமைதியாக இருக்கணும். சரி ஓகே. அண்ணே இங்கே வாங்க, இதில் பப்ப டூன் இருக்கும். எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. ஏய் பிள்ளைங்களா, நீங்க ஜிம்மியை பாத்தீங்களா? ஜிம்மி எங்க போனா? எங்க பின்னாடியா? எங்க சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணல அவனை. ஜிம்மி, ஜிம்மி எங்க தான் போயிருக்க? ஏய் ஜிம்மி இங்க வா. எங்க போய் ஒளிஞ்சிருக்க? வா இங்க. நல்லா சாப்பிட்டியா? நேத்து வாங்கிட்டு வந்த சிக்கன் பீஸ் உனக்கு நல்லா டேஸ்டா இருந்துச்சா? சரி, நேத்து நல்ல மழை பெஞ்சுதுல ஜானி, குளத்துக்கு போய் குளிக்கலாமா? அம்மா அம்மா. என்னடா ஜானி, என்ன செல்லம் கூப்பிட்டியா? அம்மா நான் குளத்துல போய் குளிக்க போறேம்மா. நானும் ஜானியும் போய் குளிச்சுட்டு வந்துட்டுமாமா, ப்ளீஸ் ஓகே சொல்லுங்கம்மா. என்னடா குளத்து குளிக்க போறியா? அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம், அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கே போனேன் உன்னை அப்பாட்ட சொல்லுவேன். அப்பாட்ட சொல்லட்டுமா? ஐயோ, அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா? அதெல்லாம் வேணாமா. சரிம்மா, நான் குளத்துக்கு குளிக்கவே போல, விடுங்க, அப்பாட்டெல்லாம் சொல்லாதீங்க. டேய் ஜானி இங்க வா. எங்கேயோ குளத்துக்கு குளிக்க போறேன்னு சொன்னியாமே, அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்க நிறைய ஆபத்து இருக்கு. அப்பா உனக்கு எவ்வளோ கேம்ஸுக்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீயும் ஜிம்மியும் வீட்டிலே விளாண்டுக்கிட்டு இருங்க. எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சு அவ்வளோதான். இல்லப்பா, அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலையப்பா. குளத்துக்கு குளிக்க போலாமான்னு அம்மாட்ட கேட்டேன், அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் போக மாட்டேன்பா. சரிப்பா, குளத்துக்கு குளிக்க போகலப்பா. ஜிம்மி, நம்ம அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லாம நம்ம 2 பேர் மட்டும் குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு வருவோமா? வா வா போலாம், சீக்கிரமா வா. யாரு வர்றது? நம்ம பேரே மாதிரியே இருக்குது. ஒருவேளை நம்ம பேரனா தான் இருக்குமோ? ஜானி, ஜானி பேராண்டி எங்கயா போற? நான்
குளத்துல போய் குளிக்க போறேன் தாத்தா. அங்க போனா ஆபத்து தான் நேரிடும். அங்க போகாதடா பேராண்டி. போங்க தாத்தா, எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்பெல்லாம் பாருங்க, எங்க பசங்கெல்லாம் எப்படி குளத்துல ஜாலியா குளிக்கிறாங்க தெரியுமா? நான் போகதான் போறேன். போங்க தாத்தா, உங்க வேலையை பாருங்க. ஜிம்மி, நீ வா, நம்ம போலாம். இந்த தாத்தாவுக்கு வேற வேலையே இல்லை. போங்க போங்க தாத்தா. நீங்களா வெறும் பயந்தாங்கோழி. உங்களுக்கு என்ன தெரியும்? வயசாயிருச்சு, அதனால நீங்க என்னைய குளிக்க போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஐயா ஜாலி, நான் குளத்துக்கு குளிக்க போறேனே, நான் குளத்துக்கு குளிக்க போறேனே. ஏய் ஜிம்மி, வா வா, சீக்கிரமா போலாம். சீக்கிரம் வா ஜிம்மி. நான் குளத்துக்கு குளிக்க போறேனே, நான் குளத்துக்கு குளிக்க போறேனே. ஜிம்மி, குளத்துல பாரு, தண்ணி எவ்வளவு கிடக்குது பாத்தியா? எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? அங்க பாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா குளிக்கிறாங்க. வா வா ஜிம்மி, வா. ஏன் ஜிம்மி, குளிக்க வரலையா நீ? ஏன் பயப்படுற? சரி போ, நீயும் தாத்தா மாதிரி பயந்தாங்கோழியா மாறிட்ட போல. நீ இங்கே இரு, நான் போய் குளத்துல நல்லா விழுந்து நீச்சல் அடிச்சு குளிச்சுட்டு வரேன். ஐயா ஜாலி, நான் குளத்துக்கு குளிக்க போறேனே, நான் குளத்துல குளிக்க போறேனே. அப்பாட, குளத்துல இறங்கின உடனே தண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்கு. ஆஹா, நல்ல சூப்பர், நல்லா இருக்கு. என்ன பிள்ளைங்களா, நீங்களும் குளிக்க வரீங்களா என் கூட? என்ன வரலையா? போங்க, நீங்களும் பயந்தாங்குடிதான், தாத்தா மாதிரி பயப்படுறீங்க. போங்க போங்க, வராட்டி நீங்க போங்க, நான் நல்லா குளிச்சுட்டு வரேன். ஆஹா, சூப்பரா இருக்கு. ஜாலி ஜாலி ஜாலி. ஓஹோ, நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. அப்பாட, இதுக்கு போய் மம்மியும் டேடியும் குளிக்க போகாதன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்கன்னா எவ்வளவு ஜாலியா குளிச்சிருப்பாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தாத்தா வேற இடையில போகாத நல்ல ஜாலியா இருக்கு. இங்க ஒரு ஆபத்துமே இல்லை, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. ஐயா ஜாலி. இந்த பாறை மேல உட்காந்து நம்ம நல்லா சோப்பு போடுவோம். ஐயா, பாறை சூப்பரா இருக்கு. என்ன பாறை கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஐயோ, பாறை இறங்குது. பாம்பு, இது பாம்பு. பாம்பா, ஐயோ பாம்பு, பாம்பு, பாம்பு. ஐயோ, காப்பாத்துங்க. அம்மா, அப்பா, பாம்பு. காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னை காப்பாத்துங்க. ஜிம்மி, ஜிம்மி, என்னை காப்பாத்து ஜிம்மி. காப்பாத்து ஜிம்மி. ஜிம்மி, காப்பாத்து. ஐயோ, என் ஜிம்மி போயிருச்சு. ஜிம்மி, ஜிம்மி, ஜிம்மி. வீட்ல அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ சொன்னாங்களே, குளத்துக்கு குளிக்க போகாதன்னு சொன்னாங்களே. அவங்க பேச்செல்லாம் கேட்காம முடியாம இப்படி குளத்துல வந்து குளிச்சு ஒன்ன சாகடிச்சிட்டே ஜிம்மி. தாத்தாவை சொன்னாங்களே, தாத்தாவை எவ்வளவு கீழ்த்தரமா பேசி நக்கல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஜிம்மி, உன்னோட எவ்வளவு ஆசையா வளர்த்த ஜிம்மி. என்னை விட்டுட்டு போயிட்டியா ஜிம்மி. என்னைய காப்பாத்ததுக்காக உன் உயிரை கொடுத்துட்டியா ஜிம்மி. நான் நல்லா இருந்தேன், நான் உனக்கு இருந்தேன். உன் உயிரை கொடுத்துட்டியா ஜிம்மி. ஜிம்மி,
பேர பசங்களா பாருங்க, ஜானி அவங்க அப்பா சொல்லியும் அவங்க அம்மா சொல்லியும் கீழ்ப்படியாம போயிட்டான். கீழ்ப்படியாம போனதுனால அவன் செல்லமா வளர்த்த ஜிம்மியவும் இழந்துட்டான். ஜிம்மி அவனை காப்பாத்துறதுக்கு தன்னையே கொடுத்துருச்சு. அது போலதான் நம்ம ஏசப்பாவும் நம்மளை காப்பாத்துறதுக்கு அவருடைய உசுரை கொடுத்தாரு. நம்ம பாவத்துக்காக, நம்ம சாபத்துக்காக. அந்த ஏசப்பா மனசு ரொம்ப பெரிய மனசு. அவரை பற்றி ஒரு பாட்டு பாடுவோமா? தர பசங்களா எந்திரிங்க. ஆமா, ஆடிக்கிட்டே பாடுவோம். பெரியவானா அட எவ்வளவு பெருசு, எசு ராஜா மனசு விட சிறுசு சிறுசு. எம்மா பெரியவானா அட எவ்வளவு பெருசு, எசு ராஜா மனசு விட சிறுசு சிறுசு. உன்னோட காத்து போகுதே உனக்குள்ள வாழ, அவரோட காத்து போகுதே அவருக்குள் நீ வாழ. உன்னோட காத்து போகுதே உனக்குள்ள வாழ, அவரோட காத்து போகுதே அவருக்குள் நீ வாழ. ஜீசஸ் ஹார்ட் ரொம்ப சுருக்கு, அதுல நீ ஹார்ட் வைத்து. ஜீசஸ் ஹார்ட் ரொம்ப சுருக்கு, அதுல நீ ஹார்ட் வைத்து. உன்னோட ஹார்ட் போகுதே உனக்குள்ள வாழ, அவரோட ஹார்ட் போகுதே அவருக்குள் நீ வாழ. படைச்சு நீ ஒரு கட்டு. உன்னோட காத்து ரொம்ப சாப்பிட்டு படைச்சு நீ ஒரு கட்டு. உன்னோட காத்து போகுதே உனக்குள்ள வாழ, அவரோட காத்து போகுதே அவருக்குள் நீ வாழ. இதயத்தை கொடுத்து எசுகிட்ட, வாழ்க்கையை கொடுத்து எசுகிட்ட. 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 நல்லாச்சா? ஓகே, இன்னொரு முறை நல்லா கிளாக் பண்ண போமா? ஓகே, சரி சரி, கவனிங்க. சரி, இப்போ நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், சரியா? பேசக்கூடாது தம்பி. சரி சரி, இப்போ இந்த பப்பட் ஷோ கதை எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சரி, இந்த கதையில் யாரு சாக வேண்டிய ஆளு? கணத்தை கைக்காம நேராக கவனிங்க. கையை கிளப்பிட்டு தான் கிளப்பு. யார் சாக வேண்டிய ஆளு? ஜானி. உட்கார். ஜானி தான் சாக வேண்டிய. உட்கார், சமணம் போட்டு உட்கார். சமணம் போட்டு உட்கார். ஜானி தான் சாகணும். ஏன்னா அவன் தான் அப்பா அம்மா கீழ்ப்படியாம, தாத்தா பேச்சு கேட்காம, பெரியவங்க பேச்சு கேட்காம எங்க போனான்? குளத்துக்கு குளிக்க போனான். ஆனா அவன் செஞ்ச தப்புக்காக, ஜானி செஞ்ச தப்புக்காக அவ தம்பி ஏன் என்ன பேச்சு சவுண்ட் வருது? அவன் செஞ்ச தப்புக்காக தான் ஆசையா வளர்த்த ஜிம்மி நாய்க்குட்டி, செல்லமா வளர்த்த ஜிம்மி நாய்க்குட்டி, அந்த ஜிம்மிக்கு இவன் என்னெல்லாம் சாப்பிட்றானோ அதெல்லாம் கொடுத்து ஆசையா வளர்த்த அந்த ஜிம்மி நாய்க்குட்டிய இவனுக்காக என்னாச்சு? அந்த குளத்துல அந்த பாம்பு கிட்ட கடி வாங்கி பாம்பு இழுத்து கொண்டு போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. இவனுக்காக உசுரை அதை கொடுத்துருச்சு. அதே போல தம்பி தங்கச்சி, நீயும் நானும் செய்கிற பாவத்துக்காக, தவறுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவங்க அடிபட்டாங்க. தம்பி கவனி, பேசக்கூடாது. நீயே கெஞ்சி வந்துட்டு இருக்க தம்பி. உட்காருங்க, உட்காரு. யார்? இயேசு அழகுள்ளவர், இயேசு நல்லவர், இயேசு ஒருபோதும் கைவிடாதவர். அந்த தெய்வத்தை
அந்த கடவுளை நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக சிலுவையில அவர் அடி வாங்கினார். சிலுவையில அவர் அடிக்கும் பொழுது அவர் நினைச்சிருந்தாருன்னா, சே எதுக்கு நம்ம இவங்க செய்த பாவத்துக்காக நம்ம தண்டனை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம போய் பிதாட்ட பரலோகத்தில் நம்ம ஜாலியாக இருக்கலாமே, பிதாவுடைய வலது பாசத்தில் நம்ம நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீயே நானும் இந்த சபையில் நம்ம இருந்திருக்க மாட்டோம், இந்த விபிஎஸ்ல அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். அதற்கு மாறாக நீங்கள் செய்த எல்லா தவறுக்காக இயேசுவை என்ன பண்ணாங்கன்னா சவுக்கையை வச்சு அடித்தாங்க. இயேசுனுடைய உடம்புல முதுகுல ஒரு இடம் கூட பாக்கி விடாதபடிக்கு இயேசுவை சவுக்கையை வச்சு அடிச்சாங்க. தம்பி தங்கச்சி, உனக்காக எனக்காக. நம்ம கையில ஒரு கம்பை வச்சு அடிச்சாங்கன்னா, ஸ்கூல்ல டீச்சரோ இல்லை வீட்டில் பேரண்ட்ஸோ நம்மள ஒரு கம்பை வச்சு அடிச்சாங்கன்னா நமக்கு எவ்வளோ வலி வலிக்குது இல்லை? ஆனால் இயேசுவை முதுகுல உடம்புல ஒரு இடம் விடாதபடிக்கு என்ன பண்ணாங்கன்னா சவுக்கையை வச்சு அடிச்சாங்க. ரத்தம் வர 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 அடிச்சாங்க. உடம்புல உள்ள சத பிய பிய அடிச்சாங்க. ஏக்கு தெரியுமா? நீ செய்த தவறுனால, நீ செய்த பாவத்தினால. அது மாத்திரம் இல்ல, இயேசுவை முற்கிரீடம் செஞ்சு ஒரு முள்ளுல கிரீடம் செஞ்சு அவர் தலையில வச்சாங்க. நம்ம காலில் ஒரு சின்ன முள்ளு குத்தினால நமக்கு ரொம்ப வலிக்கல, ஆனா ஒரு பெரிய முற்கிரீடம் செஞ்சு இயேசுனுடைய தலையில வச்சு இந்த சைடு ஒரு போர் சேவகன், இந்த சைடு ஒரு போர் சேவகன், ரெண்டு பேரும் இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் அழுத்தி அந்த முள்ளு தலையில இறங்கும்படி அழுத்துனாங்க. அப்படி அழுத்தும் போது அந்த முள்ளு இறங்கி, தம்பி கவனிக்கணும், பேசக்கூடாது, சவுக்கடிப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தம், காலெல்லாம் ரத்தம், வலி தாங்க முடியல. நீ சிந்தனையினால் நீ செய்யற பாவத்தினால தம்பி, நீ மற்றவங்களை இச்சையா பார்க்கறதுனால, மற்ற பெண் பிள்ளைகளை நீ இச்சையா பார்க்கறதுனால, செல்லுல தேவையில்லாத படத்தை நீ பார்க்கறதுனால, சேம் நீங்களும் தேவையில்லாம படங்களை பார்க்கறதுனால, சினிமா பார்க்கறதுனால, நீங்க செல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால, உங்க வீட்டில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால, நீங்க பெரியவங்களை மதிக்காம இருக்கிறதுனால, நீங்க சபையில சபை நடக்கிற காரியங்களை நீங்க கவனிக்காதபடிக்கு நீங்க விளையாட்டா இருக்கிறதுனால, உங்க செய்கிற நீங்க எல்லா தவறுக்காக இயேசுடைய தலையில முற்கிடம் சூட்டப்பட்டு அந்த முள்ளின் மூலமா அழுத்தம் கொடுத்ததுனால அழகுள்ள அவருடைய முகம் அழகற்று போயிருச்சு. அது மாத்திரம் இல்லை தம்பி தங்கச்சி, உனக்காக எனக்காக ஏசப்பா 150 கிலோ எடை உள்ள சிலுவையை பல மைல் தூரம் பல மணி நேரம் சுமந்துட்டு போனாங்க. நம்மளால ஒரு ஸ்கூல் பேக்கு கூட நம்ம தூக்கிட்டு போக முடியல. எனக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மூத்த பாப்பா ஒரு பாப்பா இருக்கா. அவளுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. நான் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லேட்டா அவளை ஈவினிங் பிக்கப் பண்ண போனேன் அப்படின்னா அவ சொல்லுவா, ஏன்பா லேட்டா வந்தீங்க? 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்காக ஏன் லேட்டா வந்தீங்க? என்னம்மா, எங்களை நான் எவ்வளவு நேரம் பேக் வச்சு நிக்கிறது, வெயிட் வச்சு எவ்வளவு நிக்கிறது, போங்க. ஆனா இயேசு உனக்காக எனக்காக 150 கிலோ எடை உள்ள சிலுவைய பல மைல் தூரம் அவங்க தூக்கிட்டு போய் நடந்தாங்க. ஏன் தெரியுமா? ஏன் பிள்ளைங்க இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, இவங்களுக்கு தண்டனை வந்துடக்கூடாது, இவங்க செய்யற பாவத்துக்கு தண்டனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசு உனக்காக எனக்காக சிலுவையில தூக்கிட்டு போய் அவர் மரித்தார். அது மாத்திரம் இல்ல, நீ கைகளினால செய்த பாவத்தினால, திருடுறதுனால, இந்த கையினால உன் வீட்டில் உள்ள அண்ணன் அக்கா தங்கச்சி அடிக்கிறதுனால, சில பிள்ளைங்க அப்பா அம்மா கூட அடிக்கிறீங்கல்ல, அப்பா அம்மா கூட எரிச்சல் பட்டு போன்னு சொல்லி கோவப்படுறீங்கல்ல. கடவுளுக்கு அப்புறம் நீ அதிகமா நேசிக்க வேண்டிய நபர் யாருன்னா உங்க அப்பா அம்மா. உங்க அப்பா உங்க அம்மா உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்கல்ல, கூலி வேலை செஞ்சாவது உன்னைய படிக்க வைக்கிறாங்கல்ல. தம்பி கவனி, எந்த வேலை பார்த்தாலும், டீச்சர் வேலை பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலை பார்த்தாலும் சரி, கஷ்டம் இல்ல டீச்சர். கவர்மெண்ட் வேலை சாதாரண வேலை இல்ல டீச்சர். கவர்மெண்ட் டீச்சர் யாருக்கு இருக்கீங்களா? கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க, சரி, அதுவும் கஷ்டம்தான். பேங்க்ல வேலை பார்த்தாலும், ஏசியில் உட்காந்து வேலை பார்த்தாலும் கஷ்டம்தான். காலைல 10 மணிக்கு போறவங்க நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வராங்க. உங்க அப்பா அம்மாவை நீங்க லவ் பண்ணணும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க எந்த சினிமா நடிகரையோ எந்த கிரிக்கெட் வீரர்களையும் லவ் பண்ணக்கூடாது. நீங்க அது வேஸ்ட், அது உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாரு, நீ கையினால செஞ்ச பாவத்தினால, நீ திருடுறதுனால,
நீ மற்றவங்களை அடிக்கிறதுனால, உன் வீட்டில் நீ கோவப்படுறதுனால இயேசு உனக்காக அவர் சிலுவையில அடிக்கப்பட்டார். போகக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்கு நீ போறதுனால இயேசு அவருடைய கால்கள் 2 கால்களும் சேர்த்து வச்சு ஆணியை வச்சு அடிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை தம்பி தங்கச்சி, உனக்காக எனக்காக அவர் சிலுவையில தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்கும் என்ன பண்ணார்னா அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். உடம்புல ஒரு இடம் கூட விடாம என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை சிலுவையில் அடிச்சாங்க. அடிச்சு முடிச்சிட்டு அவருடைய விழாவில் கடைசி ஈட்டியை வச்சு குத்துறாங்க. அந்த ஈட்டியை வச்சு குத்தும் பொழுது அவருடைய உடம்புல இருக்கிற ரத்தமும் தண்ணீரும் அது வெளியே வருது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தினார். வெரி குட். ஏசப்பா நினைச்சிருந்தாங்கன்னா அவரை சிலுவையில தூக்கிட்டு போய் கொல்கதா மேட்டில் வச்சு சிலுவை மேல தூக்கி போடும்போது அவர் இன்ச்சி போயிருக்கலாம். சிலுவையில் அவருடைய கையை இழுத்து வச்சு அந்த சிலுவையில் அந்த ஹோலுக்கு கை எட்டலன்னு சொல்லிட்டு கயிறை கெட்டி இழுக்கிறாங்க. நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வெறும் படம் கிடையாது, அண்ணன் காமிச்செல்லாம் வெறும் பிக்சர் கிடையாது, அதெல்லாம் உண்மை. அவரை சிலுவையில் அடித்தாங்க, அவருடைய காலில் ஆணியை வச்சு அடித்தாங்க, அவருடைய விழாவில் குத்துனாங்க, அவருடைய தலைமுடியில் அவருடைய தலையில் முற்கிடம் சூட்டப்பட்டது. உனக்காக எனக்காக உடம்புல எல்லா பகுதியிலையும் அவர் அடி வாங்கினார். ஏன் தெரியுமா? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு தம்பி தங்கச்சி, கர்த்தர் இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அண்ணன் கையில் ஒரு சாக்லேட் இருக்குது. தம்பி கவனி, பேசக்கூட இனிய கவனி. சாக்லேட் இருக்கேன், சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பிட்டுட்டே இருந்து அக்காடா சொல்றேன், அக்கா இந்த சாக்லேட் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குக்கா, டேஸ்டா இருக்குக்கா அப்படின்னு சொன்னா அவங்க டேஸ்ட் தெரியுமா உங்களுக்கு? அவங்க நம்ம திட்டுவாங்க, ஊசு பையன் ஒரு சாக்லேட் பிச்சு கொடுத்தா தெரியும் டேஸ்ட்டு, அவங்க பாட்டு திரும்பி டேஸ்டாக டேஸ்டாக என்ன தெரியும் அப்படின்னுப்பாங்க. அதற்கு மாறாக அவங்கள பிச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்தா என்ன சொல்லுவாங்க அடுத்த நிமிஷமே, தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி சாக்லேட் சூப்பராக இருக்குது தம்பி, டேஸ்டாக இருக்குது தம்பி. அதே போல் நானும் ஒன்றை சொல்கிறேன், பாப்பா இந்த சாக்லேட் நல்ல டேஸ்டாக இருக்கும் தம்பி, சாக்லேட் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன். உனக்கு பிடிக்குமா? டேஸ்ட்டு தெரியுமா உனக்கு? நான் பிச்சு ஒன்றை கொடுத்தேன், நீ சாப்பிட்டு பார்த்தா ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி சாக்லேட் நல்லா இருக்குண்ணே. அதே போல தான் இந்த இயேசு ரொம்ப 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 நல்லவர். பாப்பா கவனி, தங்கச்சி கவனி, நானும் ஒன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுல, என்னுடைய சின்ன வயசுல இதே போல ஒரு விபிஎஸ்ல ஒரு சண்டே ஸ்கூல்ல நான் இயேசுவை என் சின்ன இதயத்தில் இடம் கொடுத்து ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு, இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் வாழ்ந்த நாட்கள் உண்டு. கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது. சின்ன பையன் கல்யாண வீட்டில் எங்கள் ஊரில் எனக்கு தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். நான் ஒரு பயங்கரமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். உன்னை மதம் மாற்றதுக்காக நான் கூப்பிடல, இயேசுவின் அன்பை சொல்றதுக்காக கூப்பிடுறேன். கவனி, எல்லாம் கவனி, பேசாத. எங்கே திரும்ப என்ன பாருங்க ப்ளீஸ், யாரும் எணிச்சு போட்டேன் உன்னை, நீயும் பாரு, நீ என்னையும் பாரு. இப்போ பாருங்க, ஒருவேளை கல்யாண வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியாது, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு போய் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் பாத்திரத்தை எடுத்து போய் ஒவ்வொரு சாப்பாடாக வாங்கணும். குழம்பு தனியாக, ரசம் தனியாக, சாம்பார் தனியாக, கூட்டு தனியாக வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு போய் அதை சூடு பண்ணி அதை 1 வாரம் 10 நாளாக சாப்பிட்ருக்கணும். அந்த சாப்பாடு 2 நாளில் நூலாமடை பிடிச்சிரும். அதை கழுவி வாஷ் பண்ணி சாப்பிட்ருக்குறோம். அப்படி சாப்பிட்ட எனக்கு என்னைக்கு என் இயேசுவுக்கு நான் இடம் கொடுத்தேன் இதயத்தில், அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது, என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்குது. இந்த இயேசு உனக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டதை நான் நம்புறேன். தம்பி ஏன்டா எஞ்சி வெளியே போறீங்க? தம்பி, இந்த இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். தங்கச்சி, உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை, உனக்காக ரத்தம் சிந்தினது உண்மை, உனக்காக தலையில முற்கிடம் சூட்டப்பட்டது உண்மை. அண்ணே, இந்த நல்ல இயேசு எனக்கு வேணும்னு சொல்றவங்க மட்டும் நீங்க முழங்கால் போட்டு கை கூப்பி கண்ண மூடலாமா? நான் சொல்றது புரியுதா? அண்ணே, நீங்க சொல்ற இயேசு எனக்கு வேணும்னே. தம்பி பேசக்கூடாது, தயவு செய்து பேசாத. தம்பி, இயேசு வர நீங்க கண்களை மூடி உங்களை நீங்களே அர்ப்பணிங்க பார்ப்போம்.
ஏசப்பா. என் சின்ன இதயத்துல வாங்கப்பா. நீங்க எனக்காக அடிபட்டது உண்மைதான் ஏசப்பா. தம்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணி பாப்போம். கண்களை மூடி ப்ளீஸ் தயவு செய்து. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா நீங்க தான் வேணும்னு சொல்லுங்க பாப்போம். என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. என் இதயத்துல வாங்கப்பான்னு சொல்லுங்க. சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. இயேசு அப்பா தங்கும் குட்டி ஆலயம் நான் தானே. இயேசு அப்பா தங்கும். கண்களை மூடி பயபக்தியோடு கூட நான் தானே. உண்மையாய் கூப்பிடுகிற இதயத்தில் இயேசு வருவார்மா. கொள்வேனே பரிசுத்தமாக என்றும் காத்துக்கொள்வேனே. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா என் இதயத்துல வாங்கன்னு சொல்லுங்க. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. ஏசப்பா என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. உன் பாவத்தை நினைச்சு நீ அறிக்கையிடு. என் சின்ன இதயம் இது வரைக்கும் நீ எந்த நிறைய தவறு செஞ்சா அதை அறிக்கையிடு பாப்பா. இந்த வேத வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு நீ கீழ்ப்படியாம இருந்த அப்படின்னா, இது வரைக்கும் நீ பொய் பேசியிருந்த அப்படின்னா, இது வரைக்கும் உங்க கூட பிறந்த அண்ணா அக்கா கூட தங்கச்சி கூட சண்டை போட்டு இருந்த அப்படின்னா, இன்னைக்கு நீ மனம் திரும்பு. வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன். வேதம் என்றும் வாசித்து தினமும் நானும் மகிழ்ந்திடுவேன். அவரது வார்த்தை என்றும் காத்துக்கொள்வேனே. உங்க வார்த்தையை நான் பாதுகாத்துக் கொள்வேன் ஏசப்பா சொல்லுங்க. காத்துக்கொள்வேனே. என் சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. சின்ன இதயம் ஏசப்பாவுக்கு. நிறைய பிள்ளைங்க அழுது ஜெபம் பண்ணீங்க. உங்களுக்கு அழுகும் தோச்சு அழுகுறீங்க. இதயம் ஏசப்பாவுக்கு. அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இதயத்துல வாங்கப்பா. என் சின்ன இதயம் உங்களுக்கு தான்பா. பாப்பா இது வரைக்கும் நீ செல்போன்ல ரொம்ப அடிமையா இருந்தா அதை விட்டு வெளியே வந்துரு தம்பி. உன் வாழ்க்கையில ஹீரோ இயேசு தான் இருக்கணும். வேற எந்த சினிமா நடிகர் இருந்தாலும் உன் வாழ்க்கை சரி இருக்காது. இந்த இயேசுக்கு இதயத்தை கொடுத்து பாரு தம்பி. இந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். நிறைய பிள்ளைங்களுக்கு அழுகுன்னு தோச்சுன்னா அழுதுருங்கம்மா. ஏசப்பாவை கூப்பிடுங்க. ஏசப்பா இதயத்தில் நின்னுங்க பார்ப்போம். இந்த பிள்ளைங்களுக்கு நேரம் உன் கையில நீட்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோடு வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. என் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு அருமையான குட்டி பிள்ளைகள் தங்களுடைய இறுதிய கதவை திறந்து நீர் தங்கும்படியாக ஆண்டவரே அவர்கள் உம்மை அழைத்திருக்கிறார்கள் அப்பா. அவருடைய அழைப்பை கேட்டு நீர் இந்த நாள் முதல் அவருடைய இருதயத்திலே நீர் சிங்காசனத்தை வைத்து தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் இந்த பிள்ளைகளுக்கு நீரே தகப்பனாக தாயாக சிநேகிதராக இருந்து உம்முடைய பிள்ளைகளை வளர்த்து உங்கள் நாம் மகிமைப்படும்படியாக கனி கொடுத்து அவர்கள் உமக்கென்று ஊழியை செய்யும்படியாக ஆண்டவரே நற்கந்தமாக இந்த பூமியிலே திகழும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவரே நிறைவேற்றி வருகிற சண்டே ஸ்கூல் ஆண்டவரே பிபிஎஸ் டீச்சர்ஸ்க்காக சோத்திரம், டைரக்டர்ஸ்க்காக சோத்திரம். அவர்கள் உண்மையோடு துமத்தோடு ஆத்ம பாரத்தோடு தேவ பயத்தோடு தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்வீராக. இதனால் மத்தியில் அழைத்து வந்து அருமையான அன்பு சோழர் சுபாஷ் அவர்களுக்காக அவர்கள் கொடுத்த அந்த கனமான ஊழியங்களுக்காக நன்றி. அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பத்தையும் கத்த தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராங்கப்பா. உங்கள் வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தூய ஆவியான தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு உட்கார்வோம். அல்லேலூயா. நல்லா இருந்துச்சா பப்பர் ஷோ? யாரெல்லாம் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு முழுசாக கொடுத்துட்டீங்க? கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம்.
உண்மையாகவா? உங்கள் இதயத்தில் யாருக்கு இடம் இல்லை? சாத்தானுக்கு, பாவங்களுக்கு, அசுத்தங்களுக்கு என்ன இதயத்தில் இடம். இந்த நாள் முதல் ஏசப்பாக்கு உங்கள் முழு இருதயமும் அவருக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. சரியா? இந்த நாள் முதல் தொடர்ந்து வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அண்ணன் சொல்லி கொடுத்த ஆலோசனை எல்லாம் கேளுங்க. உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்து இந்த கனமான ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான சகோதரர் சுபாஷ் அவர் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். கடந்த வாரம் டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அவர்கள் வாழுகிற பகுதிக்கு நாம் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நாம் உதவி செய்ய போயிருந்தோம். அருள் அண்ணன் அவள் மூலமாய் நம்ம அங்கே உதவி செஞ்சோம். அப்போ நமக்கு உதவியாக இருந்தவர்கள் அவங்க எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்கள். ஆனால் அவர்கள் சிறுவர் ஊழியம் செய்வார்னு தெரியாது. கடந்த நாளில் தலவாய்புரத்தில் உபவாச கூடிக்கு வந்தார்கள். அன்றைக்கி ஒரு டெத் ஆகிட்டு அதையும் கூட பாதியிலே முடிச்சுட்டு போயிட்டாங்க. மீண்டும் கேட்டாங்க, ஐயா நான் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், எல்லா நாளும் பிஸி, ஒரு நாள் மட்டும் எனக்கு கேப் இருக்குது, வரலாமான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் தெரியும் ஒரு சிறுவர் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்கன்ட்டு. அவளை அன்போடு அழைத்தோம். நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியில் வந்து ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் திருச்சபையின் சார்பாக மிகுந்த அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து டைரக்டர்ஸ். நீங்கள் அமைதியானதான் நான் ஸ்டோரி கதை தொடர் கதை சொல்லுவேன். எல்லாரும் எதையோ பார்த்தாங்களா? வெரி குட். டமார் டமார்னு சத்தம். அது என்ன சத்தம்னா, பக்கத்தில் ஒரு பெரிய கப்பல் வந்துச்சு. அந்த கப்பல்ல இருந்து யார் வந்தாங்கன்னா கடல் கொள்ளையர்கள். யார்? கடல் கொள்ளையர்கள். அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, இப்படி கப்பல் வந்து சரக்குலாம் ஏற்றிட்டு வரும்ல, அவங்கள ஷூட் பண்ணி அவங்க எல்லாரையும் கொன்னுட்டு அதில் இருக்கிற திங்ஸ் எல்லா பொருளையும் திலீபன் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க மோசமானவங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் தூரத்தில் இருந்து என்ன பண்ணாங்க, அப்படியே ஷூட் பண்ணுறாங்க டமார் டமார்னு. இவங்களும் உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கன் எடுத்தாங்க, மாறி மாறி ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குண்டு என்ன செய்யுது, நேராக யார் சாமுவேலை நோக்கி ஓடி அது வருது. உடனே இந்த யார் கேப்டன் சொன்னார், சாமுவேல் நீ கீழே போ, சாமுவேல் கீழே போ, சீக்கிரமா போ அப்படி சொன்னாங்க. உடனே அவன் என்ன பண்ணான், வேகமாக கீழே இறங்கிட்டான். அவன் மேலே எதுவும் ஆகலை. மற்றபடி அங்கேயும் எங்கேயும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சாமுவேல் என்ன பண்ணான், கீழே போனான். கீழே போய் ப்ரேயர் பண்ணான், இசப்பா எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் எங்கே போகணும், எனக்கு நியூயார்க் நான் போகணும், எங்களுக்கு எப்படியாவது எங்களை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணனா, கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா, ஒரு பெரிய புயல், ஒரு காற்று, ஒரு பெரிய காற்று வந்து என்ன செஞ்சுது, இவங்க கப்பலை அப்படியே தள்ளிட்டு போயிட்டு தண்ணியில். அப்புறம் அந்த கடல் கொள்ளையர்கள் அவங்க தூரமாக போயிட்டாங்க, இவங்க மறைஞ்சே போயிட்டாங்க. ஆச்சரியமாக இருந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடான், சாமுவேல் மேலே வந்து பார்க்குறான். மேலே வந்து பார்த்தா
அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, என் கூட உள்ளவங்க என்னானாங்க, கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, அப்படி செத்து கிடக்காங்க, குண்டு அடிபட்டு செத்து கிடந்தாங்க. பார்த்த உடனே அழுதான். ஐயோ, என் கூட உள்ளவங்கெல்லாம் அழுதுட்டாங்க, இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்கள என்ன செஞ்சாங்க, தூக்கி என்ன பண்ணாங்க, கடலுக்குள்ளே போட்டுட்டு மீதி உயிரோடு இருக்கிறவங்கள என்ன பண்ணாங்க, தொடச்சி. இந்த சாமுவேல் மட்டும்தான் என்ன பண்ணான், எல்லாரையும் தொடச்சி க்ளீன் பண்ணி அவங்களுக்கு மருந்து போட்டு ரொம்ப அன்பாக கவனித்தான். எல்லாருமே முதல்ல சாமுவேலை வெறுத்தாங்க. இந்த சாமுவேல் மோரிஸை வெறுத்தாங்க, இவன் கருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த நேரத்தில் அவன் அப்படி அன்பாக பார்த்துக்கிட்டான். எல்லாருக்குமே அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவன்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. கேப்டனும் சொன்னாங்க, சாமுவேல் நீ கீழே போய் எங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணால அப்படி கேட்டாங்க. அவன் ஆமாம் நான் ப்ரேயர் பண்ணேன், நம்ம ஏசப்பா நம்மளை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லி சாமுவேலுக்கும் நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறமா சாமுவேல் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாப்போ ஒருத்தன் சாமுவேல் சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிட்டான். உடனே அவன் கீழே இருந்து வேகமாக ஓடி வந்தான். இங்கே வா அங்கே பாரு அங்கே தூரமாக பாரு, நீ ஆசைப்பட்ட அந்த நியூயார்க் பட்டணம் தெரியுது பாரு. உடனே அவன் பார்க்குறான், ஆமாம் நான் ஆசைப்பட்ட நியூயார்க், அங்கே யார் அங்கே இருக்காங்க, ஸ்டீபன் மெரிட். அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட போய் என்ன கற்றுக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசை என்னெல்லாம் அதுதான். ஆகா நியூயார்க் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் கேப்டனும் வந்தாங்க. இறங்கக்கூடிய டைம் வந்த உடனே கேப்டன் அவனை பார்த்து பேசி நீ வந்ததுனால நாங்கள் எல்லாருமே என்ன ஆனோம், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை கட்டி பிடிச்சி அணைச்சி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கேப்டன் அவனுக்கு ட்ரெஸ்ஸு சப்பல் அப்படின்னு நிறையா பொருள்லாம் கொடுத்தாங்க. அவன் என்ன செஞ்சான், எல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் என்ன சொன்னான், பாய் சொல்லிட்டு இறங்கி போயிட்டான். அவனை பிரிஞ்சது இவங்களுக்கு கஷ்டம், ஆனாலும் இவங்க கூட யார் இருக்கா, ஏசப்பா இருக்காங்க, அதனால் அவங்க சந்தோஷமாக போனாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் மோரிஸ் இறங்கி வராங்க. அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசு, 18 வயசு. சரியா, அவங்க என்ன செய்கிறாங்க, இறங்கி நடந்து வராங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நியூயார்க்கில் யாரையுமே தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யார்கிட்ட கேட்க அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கமிச்சில ஒரு அங்கிள் வந்தாங்க, ஒருத்தங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட, ஐயா உங்களுக்கு ஸ்டீபன் மெரிட் அவங்க வீடு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்டான். உடனே அவங்களுக்கு அவரை தெரியும், அதனால் எனக்கு தெரியும், ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் 4 மைல் தூரம் இருக்குது, அது ரொம்ப டைம் ஆகும். இன்னொன்று நான் சும்மாலாம் அவங்க கூட வர முடியாது, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன வேணும், காசு வேணும், என்ன வேணும், $1 நீ தரணும். $1 45 ரூபாய் நம்ம காசுக்கு, நீ இவ்வளோ தந்தா நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன். எதில் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார் தெரியுமா, எதுலேயும் இல்லை, நடந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு காசு கேட்டார். உடனே சரி, ஆனால் இவங்கள்ட்ட என்ன இல்லை, காசே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒரு நம்பிக்கை, எனக்கு கூட யார் இருக்கா, என் அப்பா இருக்கார், என் அப்பா அந்த காசெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு தைரியமாக நடந்து வராங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. அங்கே என்னாச்சு காமிக்கிற, அதான் ஸ்டீபன் மெரிட் அவங்க அந்த ஐயாவோட வீடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ தான் அவங்க வீட்டை பூட்டிட்டு அவங்க ஆஃபீஸை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க. ஐயா அப்படின்னு போய் நிற்கான். நீ யாருப்பா, நான் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கேன், உங்ககிட்ட நிறைய பரிசுத்த ஆவியானவரை பற்றி கற்றுவிடத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா, சரி, அப்போ உங்கள் சர்ச்சிலேருந்து நீ ஒரு சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா அதுக்கெலாம் நேரமே இல்லை, எனக்கு அதுக்கெலாம் நேரமே இல்லை, சொன்னாங்க கிளம்பி வந்துட்டேன் ஐயா அப்படின்ட்டு சொன்னா. உடனே அவருக்கு சிரிப்பாக இவ்வளோ ஒரு ஆர்வமாக, இப்படி ஒரு ஆர்வம் உள்ள ஒரு கருப்பு பையனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. நான் இப்போ ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்த பிறகு நான் ப்ரேயர் மீட்டிங், இவர் தான் அதை எடுத்தம்மா என்ன செய்யலாம், ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு நான் உன்னை பார்க்குறேன், அதட்டும் நீ இந்த ஜெப அறையில் உட்காந்துக்க அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஜெப ரூம், அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. இவர் ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு
வந்து பார்க்குறாரு. சாமுவேல் மோரிஸ் என்ன பண்ணார், அப்படி கையை விரித்து முழங்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு 20 வெள்ளைக்காரங்க, யார் அந்த அமெரிக்காவில் உள்ளவங்க, அந்த நியூயார்க்கில் உள்ள 20 பேரும் முழங்கால் போட்டு அழுறாங்க. அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவர் ஜெபிக்க அவங்களும் அழுது, ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம்ல, இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம்ல. நிறைய பேர் அழுது ஜெபம் பண்ணீங்க, அப்படி தானே? நிறைய பேர் அழுது ஏசப்பாக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்களா? உண்மையில் நிறைய பேர் அழுது ஒப்பு கொடுத்தீங்க. அதே மாதிரி இவங்களும் ஏசப்பாவுக்கு அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. இவங்க பார்த்துட்டே இருக்காங்க, என்ன இந்த கருப்பு பையன் இப்போ தான் வந்தான், இங்கே உட்காரு, நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே இவ்வளோ பேரை மாற்றிட்டானா? 20 பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்கிட்ட ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, இவன் ஒரு வித்தியாசமானவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசி, நீ என் கூட வா, எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. குதிரை வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அவங்க மனைவி பார்க்காங்க. வாங்க அப்படி சொல்லி, இது யார்? இது வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து நம்ம ஏசப்பா அனுப்பி வச்ச ஒரு தேவதூதன் அப்படி சொன்னாங்களாம். அப்படியா? ஆமாம், உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு, உங்களை என்ன பண்ண போகிறீங்க? இதனா நம்ம பக்கத்தில் பிஷப் ரூம் இருக்குல்ல, அங்கே நான் இவரை தங்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் அங்கே பிஷப்புக்குள்ளே அங்கேயெல்லாம் கொடுத்தாங்க. சாமுவேல் மோரிஸ் போட்டு பார்த்து அது செட் ஆகலை. உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணான். ஏசப்பா எனக்கு வந்து என்னது இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி. என்னை பத்திரமா அந்த கப்பலில் இருந்து அழைச்சிட்டு வந்தீங்க. அந்த கப்பலில் இருந்து அவன் வந்து தப்பிச்சு வந்த நாளும் வெள்ளிக்கிழமை, கப்பலில் இருந்து இறங்கின நாளும் என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதை அவன் நினச்சான். அந்த வெள்ளிக்கிழமை அவன் ஒவ்வொரு நாளும் நினச்சான், நான் இனிமேல் என் வாழ்க்கையில் அந்த வெள்ளிக்கிழமை என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன், உபவாசித்து இந்த வசனத்தை தான் நான் ஆகாரமாக உட்கொள்ளுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. வெள்ளிக்கிழமைன்னு அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்மளாம் இப்படி இருக்கோமா? வெள்ளிக்கிழமை சாப்பிடாம யாராவது இருக்கீங்களா? சாப்பிட தான் செய்வீங்களோ? சரி, நீங்கள் பெருசாக இந்த சாமுவேல் மோரிஸ் மாதிரி ஆன பிறகு சாப்பிடாம இருங்க, சரியா? ப்ரேயர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, அப்போ அவங்க வந்து அந்த ஸ்டீபன் மெரிட் ஐயா வீட்டில் தங்கி இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, தம்பி நான் இன்னைக்கு எங்கே போகிறேன்? சண்டே ஸ்கூல், அங்கே ஞாயிறு பாடசாலைக்கு போகிறேன், நீ வாரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, நான் வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஞாயிறு பாடசாலைக்கு நான் போனதே இல்லை. நீங்கள் போகிறீங்களா சண்டே ஸ்கூலுக்கு? யாரெல்லாம் போகிறீங்க? கை தூக்குங்க. தவறாமல் நான் போவேன், அமைதியாக இருப்பேன், நல்ல பிள்ளையாக இருப்பேன். கொஞ்சம் பேர் தான் போகிறீங்களா? மீதி எல்லோரும் சண்டே ஸ்கூல் போகலையா? போகணும், அங்கே போய் நிறையா கற்றுக்கலாம். சரி, அங்கே சண்டே ஸ்கூலுக்கு போனாங்களா? அங்கே போனால் அவங்கள மாதிரி அந்த வயசில் அவங்கள மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அங்கேயும் போய் இந்த சாமுவேல் மோரிஸ் அவங்க சாட்சியை சொன்னாங்க, நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன், நான் இப்படிலாம் என்னது இப்படி ஒரு வெளிச்சம் அவனை கீழே இறக்கி விடு, என்னை காப்பாத்துச்சு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்களா. எல்லாரும் அழுது கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க சாட்சியை கேட்டுட்டு ஜெப நேரத்தில் அங்கே இருக்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கண்ணீரோட, ஏசப்பா நாங்களும் எங்களை உங்கள் கரத்தில் தருகிறோம், எங்களையும் நீங்கள் ரட்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏசப்பாவுக்குள்ளே அர்ப்பணித்தாங்களாம். அப்புறம் அதில் இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இந்த சாமுவேல் மோரிஸுக்காக, சாமுவேல் மோரிஸ் இனிமேல் என்ன செய்யணும், மேற்கொண்டு படிக்க போகணும், வேறு இடத்துக்கு படிக்க போகணும், நான் அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீபன் மெரிட் ஐயா என்ன பண்ணாங்க, இந்த சாமுவேல் மோரிஸை அந்த குதிரை வண்டியில், வா நம்ம அங்கே ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, அந்த ஆராதனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம்ச்சில, இங்கே பாரு, அங்கே பாரு அந்த பில்டிங் எப்படி இருக்குது பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, இந்த பக்கத்தில் பாரு இது எவ்வளோ அழகாக இருக்குது, இது அந்த கல்லை வச்சு அப்படி கட்டினாங்க, இதை இப்படி கட்டினாங்க அப்படின்னு அவர் குதிரை வண்டியில் பயங்கரமான பேசிகிட்டே வந்தாரா. இந்த சாமுவேல் மோரிஸ் சொன்னார், ஐயா ஒரு நிமிஷம், நீங்கள் என்னைக்காவது இந்த வண்டியில் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா, நான் ப்ரேயர் பண்ணதே இல்லை. சரி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கண்ணை மூடி, ஏசப்பா நான் இந்த அமெரிக்காவுக்கு வந்தது இந்த இடத்துல இருக்கிற கட்டடத்தெல்லாம் பார்க்க நான் வரல, கட்டடம் எப்படி கட்டினாங்கன்னு கேட்க நான் வரல, நான் வந்தது பரிசுத்த ஆவியானவரை பற்றி கற்றுக்கிட்டதுக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த ஐயா வாயிலிருந்து
என்னது வரக்கூடாது? இனிமே இந்த உலகத்தில் உள்ள காரியமே வரக்கூடாது. உங்களை பற்றி இயேசு இயேசு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மட்டும் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படி சொல்லி முடித்து ஜெபம் பண்ணினாங்களா. இந்த ஐயா அப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. இப்படி ஒரு மனுஷனா இப்படியா இருப்பாங்க? உலகமே வேண்டாம், எனக்கு இயேசு தான் வேணும், எனக்கு ஏசப்பா மட்டும் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மனுஷனான்னு சொல்லி இப்படி ஒரு பையனான்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு. படிக்க வந்த பையன் என்ன கற்றுக் கொடுத்தான்? இந்த ஐயாவுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தான். அவங்களே என்ன செஞ்சாங்க? மாறினாங்க. இவனை பார்த்து அவரும் ஏசப்பாவுக்குள்ளே இன்னும் துடிப்பாக மாறினார். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா எனக்கு நிறைய படிக்கணும், எங்கள் மக்களுக்கு நான் ஏசப்பாவை பற்றி சொல்லணும். ஏசுனா தெரியாது, துணி இல்லாமல் அரைக்குறை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு காட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு எப்படிலாமோ எங்கள் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நான் இயேசுவை பற்றி சொல்லணும், எனக்கு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயா என்ன பண்ணார்? ஒரு அதிகாரிக்கு ஒரு லெட்டர் எழுதினான். என்ன லெட்டர்னாக்கி அதில் நிறைய காரியம் எப்படின்னாக்கி நாங்கள் அவங்க படிப்பை பொறுப்படுத்திக்கொள்வோம், இவனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் இவனை அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிக்கு கடிதம் எழுதினான். அப்போ அந்த அதிகாரி என்ன பண்ணார்? அந்த கடிதத்தை வாங்கி வாசித்தார். இப்படி வாசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். அப்படியே யோசிச்சுட்டே இருந்து அவர் ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தார். அவர் அப்படி என்ன நினச்சாரு, என்ன யோசிச்சாருன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? கொடுத்துருக்கோம் அப்படி தானே? ஏசப்பாவுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம அன்புள்ள பிள்ளைங்களா ஏசப்பா என்ன ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இப்போ இன்னைக்கு தான் எனக்கு ஏசப்பாவை மட்டும்தான் பற்றி பேசுவேன், நான் வேறு எந்த காரியமும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ உன்னை ஒப்புக்கொடு. அந்த அன்பை எனக்கு தாங்க ஏசப்பா, அந்த அன்பை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லலாமா? ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, உங்கள் அன்பை எனக்கு தாங்க, நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கண்ணை மூடு, திறக்காத, அழகான கண்ணை மூடுங்க. இப்போ நம்ம ஏசப்பாட்ட பேச போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் தானே எல்லாருமே, நாம் நம்மளோட வாழ்க்கையை ஏசப்பா கையில் ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதுக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அழகான கண்களை மூடிட்டீங்களா? ஆம் சுவாமி, கர்த்தாவே, இந்த நாளையும் தகப்பனே அநேக விஷயங்கள் மூலமாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்துருக்கோம் ராஜாவே, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் வாழ்க்கையை தகப்பனே. ஏசப்பா நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் தகப்பனே, சிறியோர்லேருந்து பெரியோர் வரைக்கும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. எந்த ஒரு நேரத்திலையும் எங்களோட கால்கள் சறுக்காத அளவுக்கு நீர் எங்கள் கரங்களை இறுக்கமாய் பிடித்து கொள்ள நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ராஜாவே. ஆம் சுவாமி தகப்பனே, இந்த நாளை தகப்பனே பப்பெட் ஷோ மூலமாக தகப்பனே நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம் ராஜாவே. இந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் தகப்பனே அழிந்து போகாத அளவுக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் நம்மளுடைய கரத்திலே கொடுக்குறோம் இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும், ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee, teach me how to pray, teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Amen.